பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஆமாம். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து 10 feet டெப்த் நம்ம போயிருக்கோம் கீழே. ஆமாம், இது சாயில் ரிப்போர்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, 10 feet போகணும்னு. ஆமாம், டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் ரோட் லெவல். ஓகே ஓகே. 10 feet போகணுன்றது ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். புரியுது. ஸோ அது வந்து அப்படி பண்ணால் தான் ஸ்டெபிலிட்டி ஆகிருக்கும். பூல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த வீட்டில். அதுவும் டைனிங்கில் சாப்பிட்டுட்டே அந்த பூலை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து பிஓபி அரைவ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா மினிமல் இஸ் லக்ஸுரி. எக்ஸாக்ட்லி, அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு இன்டீரியர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டிவி யூனிட் நான் பார்த்தோன்னே என்னடா இது இப்படி ஒரு வீடு, பட் அதில் வந்து ஒயிட் கலர் ஒரு சின்ன ஒரு பேனல் இல்லையா, இது என்ன ஒர்க் இது சொல்லுவாங்க? இது வந்து வெயின்ஸ்காட்டிங் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட்டா இல்லை உங்கள் கிளைண்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னாங்க. ஓகே. அதில் வந்து ஹேண்டில்லெஸ் கேபினெட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. எல்லா கேபினெட்ஸுமே ஹேண்டில்லெஸ். ஆமாம், இது ஹேண்டில்லெஸ் கேபினெட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து அவர் வேற இடத்துல இருந்துட்டு ஆக்சஸ் பண்ணிடுவார். ஓகே. பாஸ்வேர்டே நமக்கு சொல்ல தேவையில்லை. ஓகே ஓகே. மெய்டு வராங்கன்னா நின்றுட்டு பட்டன் அமுக்குனா போதும், அவர் ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துடும். அங்கே வந்து அவர் அன்லாக் பண்ணிடுவார். ஆக்சஸ் கொடுத்தா போதும். ஆமாம், எங்கள் லேபர்ஸே அப்படி தான் உள்ளே வராங்க ஒரு மாசமா. அப்படியா? ஆமாம், அவர் இங்கே பட்டன் அமுத்துனா அங்கே ஆக்சஸ் கொடுத்துருவார். அவருக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும் ஃபோனுக்கு. இதில் கேமரா வேறு இருக்குது, யார் வந்திருக்காங்கன்றதையும் அதில் வந்து தெரியும். அப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஆமாம் தெரியும், அவர் பார்த்துட்டு நம்ம ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு தான். அப்படியா? ஆக்சுவலாக அடுப்படி வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது என்ன இடம் இதுக்கு பேர்? இது வந்து உங்களுக்கு அக்னி மூலை. ஆமாம். ஏன் அக்னி மூலையில் இருக்கணும்? அதுக்கான ரீசன் தான் என்ன? ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என் வீடு எரியும் போது காற்று வருதுன்னு சொன்னால் அந்த தீ வந்து ஸ்லோவாக எரியுது, கேஸோட வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. பட் நான் ஒருவேளை வாஸ்து பார்த்தேன்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? ஒவ்வொரு அடி இடத்துக்கும் ஒரு உழைப்பின் கதை உண்டு. ஒவ்வொரு சுவரிலும் ஒரு கனவின் தடம் உண்டு. ஒரு மிகப்பெரிய வீடு என்பதற்காக அல்ல, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆமாங்க, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கனவு வீடு கட்டும்போது இந்த வீடு கட்டுறதுக்கான என்ன பிரச்சனை இருக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு வீட்டை பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக கட்டி முடிச்சிருக்கிறாங்க மேக் இன்டீரியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ். மதுரை கோச்சகானில் கட்டியிருக்கிற இந்த வீடு நல்லபடியாக கட்டி முடிச்சு ஓப்பனிங் ரெடியாக இருக்கிறப்ப தான் நம்ம வந்திருக்கோம். மேக் இன்டீரியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் டு ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் அவங்களோட தாரக மந்திரமாக வச்சுருக்காங்க. 8 வருஷமாக மதுரையில் ரெப்புடேஷன் குறையாமல் ஸ்டில் ஒரு க்ரோயிங் கம்பெனியாக இருக்குது. அவங்கள்ட்ட மிஸ்டர் மதன் சார், அதுதான் அவர் ஃபவுண்டர், ஓனர், எப்படி வேணாலும் சொல்லலாம், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பில்டிங்க்கு என்ன மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன புது டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம். வாங்க. மதன் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மதுரை கோச்சடையானில் இந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுக்குன்னு வந்தோம், சுற்றியும் பார்த்துட்டோம். ஓகே. 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாளிகை தான் இது. ஓகே. எவ்வளோ வருஷமாக மேக் இன்டீரியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் கம்பெனி இருக்குது? நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் இருக்கீங்க? சார் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கோம். சூப்பர் சார். நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீட்டை பார்க்கும்போதே நாங்கள் வந்து ஒரு படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதாவது பொதுவே வந்து நாங்கள் நிறையா பெரிய பெரிய வீடு தான் போகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இன்டீரியர்ஸ் நிறைய பண்ணுறோம். பட் ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய பில்டருக்கு வந்து நாங்கள் பண்ணுறது எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைடாக இருக்குது. அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து வளர்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேர்ந்து? ஓகே. ஸோ நம்ம வந்து சார் பொதுவாக வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே வந்து காஸ்ட்டை பற்றி பேச மாட்டோம். ஓகே.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன. ஓகே ஓகே, அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா, மேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க, எனக்கு 2 பெட்ரூம் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், சார் இல்லை இது பத்தாது. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கான்வர்சேஷன் நிறைய கொண்டு வருவோம். ஓகே, அவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கீழே 2 பெட்ரூம் வேணும், இதெல்லாமே அந்த இதில் வந்துடும்ல. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி கிச்சன் வந்து உங்களுக்கு வெட் கிச்சன் வேணுமா, ட்ரை கிச்சன் வேணுமா? வெட் கிச்சன், ட்ரை கிச்சன் புதுசாக இருக்குது. இது 2 இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெட் கிச்சன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக மெய்டு வச்சு குக் பண்ணுவாங்க. மேடு வச்சு குக் பண்ணுவாங்க. ஓ, ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன கிச்சன். ஆமாம், அது ஒரு சின்ன கிச்சன் தனியாக நம்ம ஒதுக்கிடுவோம். ஓகே. ட்ரை கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பில்ட்-இன் அப்ளையன்சஸ் எல்லாம் கொண்டு வந்து ஓகே ரொம்ப போஷாக ரெடி பண்ணி தருவோம். ஓகே. சில கஸ்டமர்ஸ்லாம் இப்படிலாம் கேட்பாங்க, வெட் கிச்சன், ட்ரை கிச்சன், இது வந்து உங்களோட ஸ்டைல் ஆகுது. நாங்கள் இதை கிச்சன் அப்புறம் வந்து தனி கிச்சன், அது செகண்டரி கிச்சன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், 2யும் சேர்த்தும் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டெடிகேட்டட் டிசைன் பண்ணுவோம். ஓகே, மெனக்கெடுவோம். அதில் அதுதான் அந்த டிசைன் டு ரியாலிட்டி. நீங்கள் கொடுத்த டேக்லைனை நான் பேசினேன், நீ உங்களோட இதில் இந்த டிசைன் டு ரியாலிட்டி, அது எப்படி கொண்டு வந்தீங்க? டிசைன் டு ரியாலிட்டி அது எதுக்காக சார்? இப்போ நாங்கள் சில கஸ்டமர்ஸ்லாம் வரும்போது அவங்க எப்படி வருவாங்கன்னா, நான் ஒன்று நினச்சிருந்தேன், எலிவேஷன் டிசைன்லாம் அப்படி கொடுத்தாங்க, இன்டீரியர் டிசைன்லாம் இப்படி கொடுத்தாங்க, ஆனால் எக்ஸிக்யூஷனில் அந்த மாதிரி வரல, நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்னா சில கஸ்டமர்ஸ்லாம் என்கிட்ட வந்திருக்காங்க. ஓகே, வெளியிலேருந்து பார்த்தவங்கலாம். அப்போ நம்ம வந்து கான்செப்ட் என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்கள் என்ன டிசைன் நம்ம பண்ணுறோமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஓகே, ரெஃபரன்சஸ் கொடுங்க. ஓகே, நம்ம தனியாக கிராஃப்ட் பண்ணுவோம், நம்ம டிசைன் பண்ணுவோம். ஆமாம், நம்மளே டிசைன் பண்ணுவோம். அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் சரி, ரெஃபரன்ஸ் கொடுக்கலனாலும் சரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி யூனிக்காக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன் பட்ஜெட்டில். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ லட்சம் வந்துருச்சு, இது வேணான்னு போகிறது, அப்போ டிசைனுக்கு ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் வேஸ்ட் ஆயிரும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து காம்படிஷனில் தான் ரன் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 1 கோடி ரூபாவோட பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது ஒரு 90 லட்சத்தில் க்ளோஸ் பண்ணி எடுத்துருது. அதாவது காஸ்ட் ஒரு 1 லேக்குள்ளே தான் பண்ணினா தான் ப்ராஃபிட்டே கிடைக்கும். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும்னா 90 lakhs 80 lakhsக்கு முடிச்சுட்டு, பட் எண்ட் ஆஃப் தி டே முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் தான் போய் முடியும். அது நீங்கள் ஏதோ அப்படி ஒரு இது மீட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் பண்ணது கிடையாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்றது சொல்கிறேன். இந்த பிரச்சனை வராமல் இருக்கு. ஆமாம் ஆமாம், இது வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஓகே. பொதுவாக மார்க்கெட்டில் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடையாது. நம்மளா வந்து அவ்வளோக்கு பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்றத வந்து இது பண்ணி கொண்டு வராங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து கிளியராக சொல்லிடுவோம் கிளைண்ட் கிட்ட. ஓகே. ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன தேவைன்னு கேட்போம். ஓகே. அதெல்லாம் வாங்கிட்டு தனியாக டிசைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துப்போம். ஓகே. டிசைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் சாயில் டெஸ்டிங் பண்ணுவோம். இந்த 3 பேராமீட்டர்ஸை வச்சு தான் வந்து காஸ்டிங் அரைவ் ஆகும். ஓகே. தனித்தனியாக பிஓக்யூ எடுத்துருவோம், பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஓக்யூ பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஆமாம். ஓகே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து 10 feet டெப்த் நம்ம போயிருக்கோம் கீழே. ஆமாம், இது சாயில் ரிப்போர்ட்லேயே வந்துருச்சு. ஓகே, 10 feet போகணும். ஆமாம், டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் ரோட் லெவல். ஓகே ஓகே, 10 feet போகணுன்றது ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். புரியுது. ஸோ அது வந்து அப்படி பண்ணால் தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ரோட்லேருந்து 5 அடி ரைஸ் பண்ணுறது வந்து கிளைண்ட்டோடைய ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகே. ஸோ அது ஒன்று 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே ஸ்டேபிளாக ரோட்டுக்கு கீழே கண்டிப்பாக அது பண்ணியிருக்கோம். பூல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த வீட்டில். அதுவும் டைனிங்கில் சாப்பிட்டுட்டே அந்த பூலை ரசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து பிஓக்யூ அரைவ் பண்ணுவோம். அரைவ் போகும்போது ஒரு காஸ்ட் வரும். அதுதான். இப்போ நீங்கள் அதே பிஓக்யூவில் எனக்கு பூல் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்டரிங் பண்ண வேண்டாம். பிளாஸ்டிங் சொல்கிறது நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் பிளாஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலெல்லாம் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் பண்ணலாம். ஃபால் சீலிங்கே பண்ணாமல், ஓகே, சீலிங்கில் பிளாஸ்டரிங் பண்ணாமல், ஓகே, பாலிஷ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது நம்ம சிவிலில் வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட் நம்ம வந்து குறைக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ண போகும்போது அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு காஸ்ட் அரைவ் ஆகும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம சொல்லி டிஸ்கஸ் பண்ணி எது எதில் நம்ம வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகே, எது பண்ண வேண்டாம்
வேண்டாம், அது நல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த கஸ்டமருக்கு தெரியும் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். அதுதான் எங்களோட சக்ஸஸ். ஓகே, அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் இதுதான் பட்ஜெட்டு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவோம். ஓகே, அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட நம்ம ட்ராவல் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் போகும்போது நம்ம ஒரு சில இது நடக்க போகும்போது கிளைண்ட் வந்து இல்லை சார் நம்ம வந்து இது கூட நம்ம இது பெட்டராக இன்னும் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாகவே சிம்பிள் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 5க்கு 2.25 சைஸ். ஓகே, அந்த கிளைண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஓகே, இது ஆன் பட்ஜெட் தான், நம்ம பிளான் பண்ணது தான். அது எனக்கு இல்லை சார் இதோட 6க்கு 4 போகணுன்னாலும் போகலாம், இதே பட்ஜெட்லேயே போயிடலாம். அதாவது கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் வரும், அது மட்டும் நம்ம செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணிடுவோம். புரியுது. டோட்டல் இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு 4 சைடு வீட்டுக்கு வந்து டைல் ஃப்ளோரிங் ஏரியா வந்து ஒரு 3500 கிட்ட வரும். ஸோ ஒரு 3500 ஒரு 10 ரூபா கூட போகுதுன்னா கணக்கு பண்ணிக்கோங்க. 35,000 எக்ஸ்ட்ரா அது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குவோம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்க போகும்போது அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு இன்டீரியரோ போயிட்டு இருக்க போகும்போது ஒரு ஆட் ஆன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப வந்து ஒரு ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைம்லேயே சொல்லிடலாம். இன்னொன்று நாங்கள் பண்ணுவோம் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைல் வந்து ஒரு பட்ஜெட் நம்ம ஒதுக்கியிருப்போம், அந்த என்ஜாய் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அமௌண்ட் வந்து ஒரு 10,000 மிச்சமாகுதுன்னா அதை தூக்கி நம்ம இன்டீரியரில் போட்டோம்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பட்ஜெட்டை எடுத்து நான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து இன்னும் லக்ஸரியாக போகிறேன். ஓகே, இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பேரிவேரில் குவாட்ரோ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். பேரிவேரில் குவாட்ரோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது ஓகே, பேரிவேரில் அதாவது பேரிவேரில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் இந்த குவாட்ரோ அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா தூக்கினாங்களா வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ அது வந்து ப்ரீமியம், பேரிவேரில் ப்ரீமியம். கஸ்டமர் வந்து ஒரு சிலதுக்கு அது போயிட்டாங்க. சூப்பர். அப்புறம் கமோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோலரில் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது இப்போ ஒரு சிலதெல்லாம் ஜாக்வாரில் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த கிளைண்ட்டும் வந்து அவங்களுக்கு ஏற்றதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு க்யூரேட் பண்ண போகும்போது அதில் வர சந்தோஷம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்படி ஒரு இது இருக்குங்கன்னா, இப்போ ஒரு 1 crore பட்ஜெட் வருதுன்னு சொன்னால் ஒரு வேளை மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகுது, திடீர்னு மணல் ரேட் அதிகமாகலாம், ஜல்லி வந்து கிடைக்காம போகலாம், எம்சாண்ட் வந்து குவாரி ஸ்ட்ரைக் பண்ணலாம். இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாகும், ஆனால் வேலையை நிறுத்தக்கூடாது. இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவோம், அதை வந்து நீங்கள் கிளைண்ட்டு வாங்குவீங்களா, அதை நீங்கள் பேர் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 1000 சதுரடி வீடு எடுத்துப்போம், இல்லை ஒரு 4000 சதுரடி வீடு எடுத்துப்போம். இட் ஆல்மோஸ்ட் டேக் ஒரு 8 to 1 year வரைக்கும். அதில் வந்து நம்ம காஸ்ட் கொடுக்கும் போதே வந்து ஒரு 10% வந்து குஷன் வச்சு தான் கொடுப்போம். ஓகே, ஓகே, சே வந்து ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 320 ரூபா 325 ரூபா வரைக்கும் நம்ம போவோம். அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர செய்யும். வி வில் மேனேஜ். ஓகே, பியாண்ட் லிமிட் போகும்போது தான் வந்து ஒரு இது வரும். பட் இந்த மாதிரி எங்களுக்கு ஆனது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம்னா அந்த டைமில் முடிச்சிடுவோம். அந்த டூரேஷன், அந்த 8 மாதம் டூரேஷனுங்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஒரு விலை உயர்வை வந்து கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் வந்து ஒரு 8 மாதத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த கான்க்ரீட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து பிளாஸ்டிங் ஒர்க் தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாது. அது பெரிய டிஃப்ரென்ஸும் வந்தது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ஸ்டீலுக்கு வந்து ஹேப்பன் ஆகும். பட் வி வில் ட்ரை டு மேனேஜ். நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட கேட்காத அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வில் ட்ரை டு மேனேஜ். சூப்பர். நிறைய கம்பெனியை பற்றி இதுவும் பற்றி பேசணும். கோச்சடியானில் இருக்கிற இந்த பில்டிங் வந்து ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டு. 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டீரியர் அண்ட் பில்டிங் ரெண்டுமே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம். இது டிசைன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோமா, இல்லை டிசைன் எப்படி பண்ணீங்க? இது வந்து அந்த கிளைண்ட் வந்து முன்னாடியே வந்து ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி அவங்களே ஸ்கெச்சிங்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி ரூஃப் ஹைட்லாம் நம்ம கொண்டு போகலாம் சார். பூலோட சைஸு சின்ன ஹைட் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆமாம், இதில் வந்து 11 அடி வச்சுருக்கோம். ரெகுலராக 10 வைப்பாங்க, இதில் வந்து 11 வச்சுருக்கோம். ஒரு அடி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஆமாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து கொஞ்சம் வைடான ஹால், ஆல்மோஸ்ட் ஒரு 600 சதுரடி ஹால் வரும். ஓகே, 30க்கு 20 வச்சுக்கோங்க. 30க்கு 20. ஆமாம், பெரிய ஹால். அப்படின்றப்ப சென்டரில் வந்து பீமை நம்ம அவாய்ட் பண்ண முடியல. ஓகே, அப்போ நம்ம பீம் கொடுத்துட்டோம். அதனால் அந்த பீமை மறைக்கிறதுக்கு ஃபால் சீலிங் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு அடி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீம் தெரியாது, ஃபால் சீலிங் உள்ளே இருக்குது.
அப்படியா? ஆமாம் ஆமாம். ஆனால் பீம் இருக்குது. பீம் இருக்குது. அதை ஃபால் சீலிங் இறக்கி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது பீம் வந்து நம்ம தெரியாத மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்போ அந்த 10 அடி 11 அடி போகிறப்போ ஃபால் சீலிங்கும் முடிஞ்சிருச்சு. அந்த அந்த 1/2 அடிக்குள்ளேயே ஃபால் சீலிங் முடிஞ்சு 1 அடி இறக்கியிருக்கோம். 1 அடி இறக்கியிருக்கோம். அந்த ஃபால் சீலிங்லேயுமே என்ன பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஏரியா இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் ஹைட் கூட பண்ணியிருப்போம் பாருங்க. கரெக்ட். ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். ஆமா, இந்த இடத்துக்கு வேலை இந்த இடத்துல வந்து பண்ண முடியல. ஓகே, இந்த இடத்துல பீம் வரதுனால நம்ம இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். செட்டில் பண்ணிட்டு இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெருசா தெரியும். அதுல ஒரு சின்ன சின்ன கர்வ்ஸ்லாம் டீடைலிங் கொடுத்துருப்போம். ஓகே, ரொம்ப மினிமல் டிசைன் தான். இப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா மினிமல் இஸ் லக்ஸுரி. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு இன்டீரியர் பண்ணீங்க. ஏன்னா வால் கூட அடுத்தடுத்து நான் பேசும்போது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டிவி யூனிட் நான் பார்த்தோன்னே என்னடா இது இப்படி ஒரு வீடு, பட் அதில் வந்து ஒயிட் கலர் ஒரு சின்ன ஒரு பேனல் இல்லையா, இது என்ன ஒர்க் இது சொல்லுவாங்க? இது வந்து வெயின்ஸ்காட்டிங் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டா இல்லை உங்கள் கிளைண்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னாங்க. ஓகே, அதில் வந்து ஹேண்டில்லெஸ் கேபினெட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. எல்லா கேபினெட்ஸுமே ஹேண்டில்லெஸ். ஆமாம், இது ஹேண்டில்லெஸ் கேபினெட்ஸ். ஓகே, ஸோ டெடிகேட்டடாக நம்ம டிசைன் பண்ணி, ஓகே, எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு கேட்டார். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு, ஆக்சுவலாக எந்த ஒரு கலருமே மிகைப்படுத்தின கலரே இல்லை. அதாவது டோரை தவிர மிச்சம் எல்லாமே அந்த ஒயிட்டு பேச்சு. ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட் வந்து நிறைய வச்சுக்க மாட்டோம். ஓகே, ஒரு டார்க் இருக்கும், ஓகே, 2 லைட் கலர்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் தீம். ஆல்மோஸ்ட் நாங்கள் நிறைய பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கும். அவ்வளோதான். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்தையும் வந்து பிரம்மாண்டமாக காமிக்கும். அதுதான் முக்கியமாக. இதில் வந்து பூல் இருக்கு. பூலை பற்றியும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் டோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அப்புறமா அடுத்தடுத்து விஷயத்து போகலாம். வாங்க. சார், ஃபஸ்ட்டு நான் மெயின் டோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஓப்பனிங் வந்து திறந்தது உடனே பார்க்குறது வந்து எல்லாமே பார்ப்போம். டோரு 2 டோர் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து சார் நார்மலாக வீடை பிரம்மாண்டமாக கட்டிட்டு இந்த சேஃப்டிக்காண்டி ஒரு நார்மலாக ஒரு டிசைனில் கிரில் டோர் போட்டோம்னா அது பார்க்க வந்து ரொம்ப ஸ்மாராக இருக்கும். ஓகே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இது எல்லா ப்ராஜெக்ட்டையுமே பண்ணிட்டு வரோம். இந்த மெயின் டோர் நிலையவே வந்து நல்லா அகலமாக பண்ணி 2 தட்டு கொடுத்துருவோம். 2 நிலையை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓ, இது 2 நிலையை ஜாயின் பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் க்ளூ வருது. அந்த க்ளூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணனே தெரியலையே. ஆமாம், அது வந்து பாலிஷ் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஒரே கட்டையை எடுத்தோம்னா காஸ்ட் ரொம்ப கூட வந்துடும். புரியுது. அதான் 2 செப்பரேட் நிலையா எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியாது வந்து அந்த லக்ஸுரியும் கொடுக்கணும், அது சேம் டைம் ஆன் பட்ஜெட்ல அஃபோர்டபிளான ஒரு பிரைஸ்லயே கொண்டு கொடுத்தோம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா நம்ம அப்படிதான் நினைப்போம். எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுத்துடணும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலை இருக்குன்னாலே இது வந்து வீடு, அதாவது ஓப்பனிங்லேயே வந்து நிலை வந்து பெருசாக இருந்துச்சுனாலே இது பெரிய வீடு. ஆமாம், இது வந்து 5க்கு 8 அடி நிலை. நிலைய வந்து 5 அடி அகலம், உயரம் வந்து 8 அடி. இந்த வித்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் கொடுக்கும். 12 இன்ச்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாலோட திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இது பக்கா சேஃப்டி இருக்கும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. இது வந்து பார்க்கறதுக்கு கிரில் வெளியே வர இதில் வந்து சிஎன்சியில் நம்ம வந்து லேசர் கட் பண்ணி கிரில் கொடுத்துருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மார்னிங் டைமில் வந்து மெயின் டோரை திறந்து வச்சுட்டு இதை டோரை காட்டி வச்சுக்கலாம். ஓகே, இதை மொஸ்கிட்டோ நெட் ஆட் பண்ணிக்கலாம். புரியுது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு காற்றும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும், ஆக்சஸும் இருக்கும். ரோட்டில் யார் வராங்கன்றத டோரை பூட்டியதே நம்ம பார்த்துடலாம். புரியுது. அட் த சேம் டைம் இதை பார்க்கும் போதும் கிராண்டாகவும் இருக்கும். ஒரு கிரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபினிஷிங் வேற மாதிரி இருக்கும் பார்க்க. கரெக்ட். இதோட ஃபீலே வந்து நீங்கள் சொல்கிறப்ப கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கும் ஹேண்டில்ஸ் வந்து வுட்டில் கொடுத்துட்டு அதுக்கு இதுவுமே இந்த பர்டிகுலர் இந்த மெயின் டோர் டிசைனுமே வந்து கிளைண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இப்படி தான் வேணும், இந்த பெல்லட் தான் வேணும், இந்த ஓக் சீரிஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த டோனில் இருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ஹண்ட் பண்ணியிருக்கோம். இல்லை சின்ன சின்ன க்ரூவ்லாம் கொடுத்துருப்போம். சின்ன சின்ன இந்த டீட்டெயிலிங் தான் வந்து இதை கொஞ்சம் பெருசாக காமிக்கும். சூப்பர். இது வந்து கிரில், அதாவது சேஃப்டி டோரு. ஆமாம், இது மெயின் டோர். இதில் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? இந்த மெயின் டோரில் வந்து இது வந்து செஞ்சுரியில் வந்து பிடபிள்யூபி கிரேடில் நம்ம ஃப்ளஷ் டோர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆமாம், இது டீக் டோர் கிடையாது. ஏன் அப்படின்னா இது 4 அடி அகலம், டோர் மட்டும் 4 அடி. ஓகே, வயரை வந்து 7.5 அடி வரும் டோர் மட்டும். புரியுது. நம்ம டீக் யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் பெண்ட் ஆகும் ஃபியூச்சரில். இவ்வளோ பெருசு போகிறப்ப. ஆமாம், இந்த பர்டிகுலர் டிசைனில் அவங்க ஓக் கலர் கேட்டனால இதை நம்ம லேமினேட் டோர் தான் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ரிசல்ட் இருக்கும்.
ஓகே. அதுக்காண்டி இது வந்து சேஃப்டி குறைவாகவோ குவாலிட்டி குறைவாகவோ நினச்சிட வேண்டாம். இது ஃபார் மோர் டியூரபிள் தேன் டீக் டோர். சார் டீக்குக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஓகே. பட் ஆனால் ஹேண்டில்ஸ் கூட ஃபுல்லுமே வந்து டிஜிட்டல் போகணும், அதுக்கான ரீசன்? அது வந்து இப்போ அந்த கிளைண்ட் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து மெய்ட் வந்துட்டு போவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கீஸ் ஒன்றும் கேரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ சின்ன சின்ன ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரிலாம் டிஜிட்டல் கீஸ் எல்லாம் வந்து நம்ம சின்னதாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அவர் வேறு இடத்துல இருந்துட்டு ஆக்சஸ் பண்ணிடுவார். ஓகே. பாஸ்வேர்டே நமக்கு சொல்ல தேவையில்லை. ஓகே. மெய்டு வராங்கன்னா நின்றுட்டு பட்டன் அமுக்குனா போதும், அவர் ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துடும், அங்கேருந்து அவர் அன்லாக் பண்ணிடுவார். ஆக்சஸ் கொடுத்தா போதும். ஆமாம், எங்கள் லேபர்ஸே அப்படி தான் உள்ளே வராங்க ஒரு மாசமா. அப்படியா? ஆமாம். அவர் இங்கே பட்டன் அமுத்துனா அங்கே ஆக்சஸ் கொடுத்துருவார். அவருக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும் ஃபோனுக்கு. இதில் கேமரா வேறு இருக்குது, யார் வந்திருக்காங்கன்றதையும் அதில் வந்து தெரியும். அப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஆமாம் தெரியும், அவர் பார்த்துட்டு நம்ம ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு தான். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக நைஸ், கேட்கும் போதே இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே. இந்த எல்லா டெக்னாலஜி வந்து அவங்களோட டென்ஷனை குறைக்கும்ல. ஒரு 10 பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 10 சாவி இருக்கும், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்பர் ஆக்சஸ் கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். எஸ் சூப்பர். ஆனால் டோர் வந்து நீங்கள் சொல்லும் போது டீக்கு இல்லைனாலும் இந்த இடத்த வந்து வச்சிருந்த டச் வந்து டீக் பீடிங் யூஸ் பண்ணியிருக்கோங்க. டீக் பீடிங் இது. ஆமாம் ஓகே. அது வந்து இந்த டச் கொண்டு வரதுக்காக, ப்ரீமியம் டச் கொண்டு வர பிளெண்ட் ஆகணும்ல, அந்த டிசைன் பிளெண்ட் ஆகுதுக்காண்டி கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஃப்ளஷ் டோரை வாங்கி இதை நம்ம செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், நம்மளோட தனி ஆசாரி தான். ஆமாம், நம்ம ஓன் டீம். நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து வெளியில் தனியாக ஒரு அப்பப்போ ஆள் கூப்பிடவே மாட்டோம். நம்ம கம்பெனிக்குனே வந்து டெடிகேட்டட் டீம் இருக்காங்க. ஓகே. ஆல் த்ரூ த இயர் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். எல்லாமே ஸ்கில்டு டீம். சூப்பர். அதுதான் ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஓன் டீம் இருக்கும்போது எந்த மாதிரி ஒர்க் வேணா நம்ம எடுத்து பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த எட்ஜை பாருங்க. ஓகே ஓகே. இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர்ல இப்படி வராது. ஆமாம், இது வந்து நம்ம எட்ஜ் பேண்டிங் பண்ணுறோம். இது தனியாக பண்ணியிருக்கோம். ஆமாம், இது ஆன் சைட்ல. இது மட்டும் ஆன் சைட்டில் பண்ணோம். மிஷின் ஒர்க் இல்லை, ஹேண்ட் ஒர்க்கு. இது ஹேண்ட் ஒர்க்கு. இது மட்டும் நம்ம ட்ரிம்மர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஓகே, ஒரு கிட்டோ இல்லை ஒரு பெட்டோ போய் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து அடிப்படாது. உண்மையாலுமே சொல்கிறேன் சார், ரொம்ப சாஃப்டாக இருக்குது சார். இது வந்து ஹேண்ட் ஒர்க் தான். ஆமாம், இது ஹேண்ட் ஒர்க் தான். இதுக்கு தனியாக நம்ம மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி இந்த மைக்காக்கு மேட்சிங்காக வாங்கி இது வேலை பார்த்துருக்கோம். தெரியுது. ஆக்சுவலாக இது இந்த மைக்கா வந்து டெப்த் இருக்கு, இதுல டெப்த் இல்ல. பட் ஆனா நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க. கரெக்ட் தானே? சேம் மைக்காவே கிடையாது, கலர் மட்டும் தான் மேட்ச் பண்ணிருக்கீங்க. சார் ஆக்சுவலா இது நீங்க கையில பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா என்ன நம்ப முடியல சார். இல்ல, கையில தான் பண்ணிருக்கோம். அப்படிங்களா? மிஷின் ஒர்க்குக்கான ஃபினிஷ் இருக்கு சார் இது. எஸ் நாங்கள் அதுக்கு, அதாவது சைட்ல ஒர்க் பண்றதுக்குன்னு நிறைய டெடிகேட்டட் டூல்ஸ் வச்சிருக்கோம். சூப்பர். ரெகுலர் கார்பெண்டர்ஸ் வச்சிருக்க டூல்ஸோட நிறைய மிஷின்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். எஸ்பெஷலி வந்து இன்டீரியர்ஸ்க்கு நாங்கள் நிறையவே வச்சிருக்கோம். இன்டீரியர்ஸ்க்கு உள்ள ஒர்க். ஆமாம், ஆன் சைட்ல ஃபேக்டரி ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். பட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே ஃபிட் பண்ணுறதுக்குன்னு சின்ன ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம், வாங்கிட்டே இருப்போம். ஆமாம், அப்போ தான் அப்டேட்டாக இருக்க முடியும். ஆக்சுவலாக ஓன் டீமுங்கிறப்போ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணி வச்சாலும் நம்மளோடது, நம்ம டீமுக்குங்கிறப்போ என்ன வேணாலும் பண்ண முடியும். கண்டிப்பாக. இது வந்து வெளியிருந்து ஒரு ஆசாரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டாம், டைமுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லிட்டு, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளானிங் வந்து பக்காவாக இருக்கும் சார். ஈவன் வந்து கிளைண்ட்டே வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, ஆனால் எங்களுக்கே தெரியும் கிளைண்ட் வந்து இதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லை, அவர் இப்போதைக்கு ஓகே சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணும் போதே நாங்கள் தெரிஞ்சிடும். ஓகே, நாங்கள் டைம் எடுத்து, இல்லை சார் இதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, இதெல்லாம் டிசிஷனை எடுத்துருங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பக்காவை சோர்ஸ் பண்ணி ஆன் டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதில் எந்த சேஞ்சஸே இருக்கவே இருக்காது. டிவியை பற்றியும் டிவி யூனிட்டை பற்றியும் நான் வந்து ஆல்ரெடி கேட்டேன். ரொம்ப சிம்பிளாக, எதனால இவ்வளோ சிம்பிளாக அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டு. ஆமாம். பட் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஃபஸ்ட்டு சார் சொன்னதே வந்து, நான் வந்து மினிமம் ஒரு 85 இன்ச் டிவி தான் வைக்க போகிறேன். இது வந்து 85 இன்ச். ஆமாம், எனக்கு நான் ஃபியூச்சரில் 100 இன்ச்சும் மாற்றுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்னாங்க. 100 மாற்றுவேன். ஆமாம், மாற்ற முடியும், இதில் பண்ணலாம். ஓகே, நான் அந்த டிவி வச்சாலும் நான் கிளைண்ட் சொன்னதுன்னா, டிவி வந்து நான் கொஞ்சம் நிறையா செலவு பண்ண போகிறேன், அதனால் இந்த டிசைனை சிம்பிளாக வச்சுப்போம், எலிகண்டாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அது சொன்ன ஒரே விஷயம் அதுதான்.
ஓகே, அது ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வீடை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு கட்டலாம். ஓகே, இன்டீரியர்ஸும் நிறைய செலவு பண்ணலாம். ஆனா மெயின்டைன் பண்ற விஷயம் ஒன்று இருக்குது. எல்லா டிசைனுமே வந்து ஈஸியா நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இதை மெயின்டைன் பண்றது வந்து சிம்பிள். ஒரு மேடு வராங்க, ஜஸ்ட் தொடச்சா மட்டும் போதும். ஆமா, இது அழுக்கானாலும் தொடச்சா போற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா. பெயிண்ட் என்ன மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? பெயிண்ட் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல பிரீமியம் எமல்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கிரேட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் நம்ம போகலாம். பட் இந்த கிரேடே வந்து கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் படி அதை நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, ரெண்டு லைட்டு. ஆமாம், 2 லைட்டு. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கருக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு ஸ்பீக்கர் மாட்டாதனால நாங்கள் லைட்டு தூக்கி மாட்டி வச்சிட்டோம். ஓகே, இந்த ரெண்டுமே ஸ்பீக்கர் வந்து ஃபியூச்சரில் வேணால் மேட் பண்ணிக்கலாம். அது ஒயரிங்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, ஓகே, ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது, ரியர்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பும் நம்ம பண்ணி வச்சிட்டோம். ஒயரிங் பண்ணி வச்சு ப்ராப்பராக இருக்குது. அது ஒயர்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பில்டரு நீங்களே இன்டீரியராக இருக்கிறப்போ என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது? அது வந்து நீங்கள் கேட்டது ஒரு பெரிய கொஷினு. இதில் இப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஃப்ளோரிங்கில் நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம். ஃப்ளோரிங்குமே வந்து ஆர்சிசி காங்கிரீட் தான். கம்பி கட்டி போட்டிருக்கோம். ஆமாம், ஆர்சிசி காங்கிரீட் M20 கிரேடு. ஓகே, ஓகே, சரிங்களா. அதில் பண்ணும் போதே நம்ம சிசிடிவிக்கு உண்டான பைப்லைன், ஓகே, நெட்வொர்க்கிங் கீழே, ஆமாம், எல்லாமே பைப்லைன் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஜியோ வச்சுருப்போம், நாளைக்கு ஏர்டெல் மாற்றுவோம். ஃபியூச்சர் ப்ரூஃபாக வந்து எல்லா ரூமுக்குமே வந்து லேண்ட் கேபிள் இழுக்கிற மாதிரி வச்சாச்சு. பைப்பிங் எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. வீடு ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த வீட்டில் 15 கேமரா போட்டிருக்கோம். ஓகே, 15 கேமரா கொண்டு வந்தால் பைப்லைன் முதல்ல முடிச்சிருவீங்க. ஆமாம், அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே போட்டுருவோம். நம்ம ஃபால் சீலிங் வழியாக கொண்டு போகிறதுன்றது அதுக்கப்புறம் பண்ணுறது, அதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃப்ளோரிங்லேயே வந்து புது வீட்டில் நம்ம வந்து அதை பண்ணிடுவோம். நெட்வொர்க்கிங், சிசிடிவி, அதே மாதிரி கிச்சனில் வந்து உங்களுக்கு சென்டர் ஐலாண்டில் ஒரு இண்டக்ஷன் வருது, கேஸ் ஸ்டவ் வருது அப்படின்னா அதுக்கும் பைப்லைன் எல்லாம் ரெண்டுக்குமே கனெக்ஷன். அதாவது கேஸ் பைப்லைனுக்கும் இருக்கு, இண்டக்ஷன் எல்லாமே ஃபியூச்சர் ப்ரூஃபாகவே முன்னாடியே பண்ணி வச்சிருவோம். ஓகே, ஓகே, ஒரு இடத்துல எல்லாமே கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி செட் பண்ணிடுவோம். யார் வந்தாலுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் அதுவும் இந்த வீட்டில் பண்ணியாச்சு. எஸ், பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தானே ஒரு டிஜிட்டல் ஆக்சஸ் வந்து 100% கொண்டு வரும். இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பூல் இருக்குது பார்த்தீங்களா, மார்னிங் அதுவே வந்து ஒரு ½ அன் ஹவர் ரன் ஆகி ஆஃப் ஆயிரும். ஈவினிங் அதுவே ரன் ஆகி ஆஃப் ஆயிரும். க்ளீனாக இருக்குது. ஆமாம். இன்னும் பூல் சைடு போகல. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸே எனக்கு இன்னும் 1 ஹவருக்கு மேலே போகும்போது இருக்குது. எனக்கு அப்படி இருக்குது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் ஒரு இடத்துல கூட இடித்து உடச்சி அந்த வேலையை பார்க்கவே இல்லை. ஓகே, ஆஸ் பர் பிளான் என்னவோ அதை வந்து பக்காவாக நம்ம கிளைண்ட் டிஸ்கஸ் பண்ணி, ஓகே, அதனால தான் ஆன் டைமில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், ஆன் பட்ஜெட்லேயும். அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அவங்களுக்கு டிசைன் காட்டுறீங்க? ஓகே, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்கள்? என்ன மாதிரியான? நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம், வாங்க. ஏன்னா இவர் வந்து பில்டிங் அப்படிங்கிறப்போ ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு போகிற ஆளுன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறது வந்து சிம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு, அதோட முடிஞ்சிடும், பெருசாக இது இருக்காது. அது முடிச்சுட்டு இன்டீரியரும் நீங்களே பண்ணுங்கிறப்போ இதோட காம்ப்ளிகேட்டட் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து இங்கேயே முடிச்சிடுவீங்க. ஆமாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த கிச்சன் வார்ட்ரோப்லாம் வந்து இந்த வீட்டுக்கு பண்ணியிருந்தோம். ஓகே, இதில் ஈவன் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, தட்டு அதோட டெப்த்து, என்னென்ன ஹைட்டில் தட்டு வரும், அது எல்லாமே நம்ம கிளைண்ட் கிட்ட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, கலர்ஸ், ஓகே, என்னென்ன கலர் லேமினேட்ஸ் வரும், அதோட எட்ஜ் பேண்டிங் எப்படி வரப்போகுது, நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருவோம், முன்னாடியே காமிச்சு. அதே மாதிரி இதில் இந்த கிளைண்ட் வந்து 2 கலர் கேட்டாங்க லேமினேட்டில். ஓகே, மேலே ஷட்டரே வந்து எனக்கு மேலே ஒயிட் வேணும், கீழே வந்து ஒரு மைல்டு க்ரீன் வேணும்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஐடியா பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போதே கிளைண்ட்டுக்கு ஒரு காப்பியை கொடுத்துருவோம். நாங்கள் சொல்லிடுவோம், சார் நான் உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் இருக்குது, நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் டிசைன் டு ரியாலிட்டி. ஆமாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து இன்டீரியர்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, சீக்கிரமே வந்து நம்ம டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடுவோம். ஏன்னா இது மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான்.
100% ஃபேக்டரி ஃபினிஷ். 100% ஃபேக்டரி ஆமாம், இதில் வந்து ஃபிட்டிங் மட்டும் தான் இங்கே வேலை இருக்கும் நமக்கு. ஓகே, அதனால இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இதில் வந்து டேமேஜுக்கான வேலையே கிடையாது. பில்டிங் டேமேஜ் ஆகாது. மெயினாக உங்களுக்கு ஃப்ளோர் டேமேஜ் ஆகாது. ஃப்ளோர் டேமேஜ், எக்ஸாக்ட்லி ஃப்ளோர் தாங்க. ஏன்னா ஒரு ஆசாரியோ யாரோ வந்து உட்காந்து பண்ணும்போது இந்த இடத்த விரிச்சு தான் பண்ணணும், இந்த இடத்த தான் யூஸ் பண்ணணும், ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். பட் அந்த மாதிரியான வேலைக்கு இங்கே இடமே இல்லை. நாங்கள் அந்த டைல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் 2-3 விஷயம்லாம் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஃப்ளோரிங் போகிறதுக்கு முன்னாடியே ஃபால் சீலிங் சேனல்லாம் போட்டு போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பிஃபோர் ஃப்ளோரிங் முன்னாடியே ஃபால் சீலிங் முடிக்கும். ஃபால் சீலிங்கே பண்ணிடுவோம். போர்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி 2 கோட்டு பட்டி பார்த்து 1 கோட் ப்ரைமர் அடித்து நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் டைல்ஸு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஃப்ளோரிங் இறக்கிடுவோம். அதே மாதிரி வாலுக்குமே வந்து தரையிலேருந்து ஒரு அடி விட்டுட்டு ஃபுல்லாகவே பட்டி பார்த்து தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஓகே, அப்போ பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பெயிண்டிங் பண்ணும்போது தான் வந்து தரையெல்லாம் பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகும். கோக்காலியை போட்டு நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு 80% ஒர்க்கு முன்னாடியே முடிச்சிருவோம். ஓகே, அப்படி பண்ணும்போது ஸ்டில் கிராச்சஸ் வரும், ரொம்ப மினிமலாக இருக்கும். ஓகே, புரியுது. அது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப மினிமலாக இருக்கும். பட் இப்படி இந்த இதான் ப்ரொசீஜர். பெயிண்ட் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருவீங்க. ஒரு கம்பெனியில் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட இன்டீரியர் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகும்போது யூ வில் சேவ் அ லாட் ஆஃப் டைம். ஃபஸ்ட் ஓகே, டைம் வந்து நீங்கள் நிறைய சேவ் பண்ணுவீங்க. 2வது காஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு டீம் வரப்போகும்போது மிஸ்கோஆர்டினேஷன் இருக்கும். அது ஒரே உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, ஒருத்தர் தான், ஒன் மேன் தான். இது வந்து வார்ட்ரூபு வந்து இதை நீங்கள் முடிச்சிடலாம், டக்குன்னு கூட முடிச்சிட முடியும். இதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் சமாளிச்சுதான். ஓகே, அந்த ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுபடி அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வரீங்க? அதையும் இதே மாதிரி தான். ஆமாம், வாங்க கிச்சனும் காமிச்சிருக்கேங்க. இது 3Dல நம்ம காமிச்சிடும். ஆமாம், 3Dலே பண்ணிடுவோம். அது எத்தனை இன்ச்சு இருக்குங்கிறது கூட நீங்கள் அளந்துருவீங்கல்ல கரெக்டான? எம்எம். நாங்கள் இன்ச்சுக்கு போகவே மாட்டோம், எல்லாமே எம்எம்ல அவ்வளோ ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணுவோம். அது இங்கே எம்எம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஆரம் இருக்குது. எம்எம் சொன்னால் நீங்கள் ஒரு ஹேர் அளவுக்கு, ஒரு ஹேரோட கொஞ்சம் கனம் கூட, கொஞ்சம் கூட. ஒரு சேமியா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஹேரை விட சின்னதாக கூட இருக்கும். ஆமாம், ஒரு சேமியாவோட கனம். அந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்கும் நம்மளோட அளவு. ஆமாம், ஏன்னா அது ஃபேக்ட்ரி ஃபினிஷ் அப்படின்றதுனால ஓகே நம்ம வந்து ரஃபாக மெஷர்மெண்ட் எடுத்துலாம் பண்ண முடியாது. புரியுது. வால் டு வால், ஓகே, ஃப்ளோர் டு சீலிங், ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணி அதை வந்து நம்ம கேடில் டிசைன் பண்ணி அதுக்கு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதனால நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு இந்த அவுட்புட்டை கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி பார்க்குறப்போ தேவை. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறோம். இன்டீரியர்ஸ்ன்றது என்னது? ஃபால் சீலிங்கு, லைட், அது மட்டும் கிடையாது, அழகு மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபங்க்ஷனல் சொல்யூஷன். எஸ், ஃபங்க்ஷனாலிட்டி வித் சொல்யூஷன். அப்போ நம்ம எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கபோர்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டிலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், இதெல்லாம் தினமும் போட்டு திறந்துக்கிட்டே இருப்போம். புரியுது. அப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக இல்லாமல் நம்ம 2mm எட்ஜ் பேண்டிங் பண்ணுறோம். பெரிய பெரிய பிராண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த 2mm எட்ஜ் பேண்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அப்படியே வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹாலில் சின்னதாக இந்த இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து பிவிடி பார்ட்டிஷன் சொல்லுவோம். பார்ட்டிஷன். ஆமாம், இது வந்து SS304 கிரேடில் ஓகே பிரஷ்ட் கோல்டு ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து தனித்தனி கேப்சூல், இந்த இதே டிசைனே பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஷேப்பில் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இதுவுமே வந்து கிளைண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, இதுதான் வேணும்னு. இதை வேணும். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் வந்து இந்த கிளாஸ் வரணும். இதில் ஃப்ளூட்டட் கிளாஸ் இருக்குது, ஒரு பக்கம் மிரர் இருக்குது, ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் எனக்கு ஒரே மாதிரி கிளாஸ் போயிருக்கேன். இது ஃப்ளூட்டடு, அது வந்து டிண்டடு, அது வந்து பிரான்ஸ். டீட்டெயிலிங். ஆமாம், சின்ன டீட்டெயிலிங் ஒரே மாதிரி போட்டிருந்தாலும் போர் அடிக்கும். சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ண போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. 2 ஃப்ளூட்டடு நடுவில், அந்த ஃப்ளூட்டடு. இது பார்த்தீங்கன்னா மிரர். இது மிரருக்கு பின்னாடி பார்க்குறீங்க, இது பாருங்கள் மிரர். ஓ வாவ். ஓகே, அந்த மிரர் கூட ஏன் டிண்டட் மிரர்? அது வந்து கிளைண்ட் வந்து எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் மிரர் போட்டோம்னா நம்ம முகம் தெரியும். ஓகே ஓகே. இது பிரான்ஸு, கோல்டு இந்த மாதிரி மிரர் போட போகும்போது ஒரு 50% தான் தெரியும். அது பார்க்க நல்லாயிருக்கும், நல்லா டிஸ்டர்ப் பண்ணாது நம்மள. அப்படியே இந்த சைடு வந்தோடனே இந்த சோஃபா வந்து இது நீங்கள் சஜஸ்ட் பண்ணதா இல்லை கிளைண்ட்? இல்லை, இது வந்து கிளைண்ட்டை நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு இந்த இதுதான் சார் வேணும்னு சொல்லி லான்ச்சோடு வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெக்லைனர் சோஃபா. இது ரெக்லைனர் சோஃபா. ஆமாம், பின்னாடி பட்டன் இருக்காங்க, சைடில் அமுக்குனிங்கன்னா ரெக்லைன் ஆகும். நல்லா நம்ம வந்து டிவி பார்க்கும்போது ஜம்முன்னு படுத்துட்டு டிவி பார்க்கலாம் சார். உண்மையாலுமே சுகமாக இருக்குது சார். சரி, இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே எனக்கு ரெக்லைனர் சோஃபா வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பவர் சப்ளை வைக்கணும். ஓ, ஸோ நீங்கள் பவர் சப்ளை வைக்காமல் விட்டுட்டு இந்த சோஃபா வாங்கிட்டீங்கன்னா அப்போ தனியாக ஒரு கேசிங் பைப்பு போட்டு ஒயர் இழுத்து கொண்டு வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஈவன் ஃபர்னிச்சர்ஸ், ஓகே, ஒரு பிளான்டர்ஸ்,
எந்தெந்த இடத்துல வைக்க போகிறோம், வென்டிலேஷன், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதோட ரிசல்ட்டே வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக டிஸ்கஷனை வந்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது வீட்டை கட்டினதுக்கப்புறம் இன்டீரியருக்கான டிஸ்கஷனை பண்ணாதீங்க. வீடை கட்டும் போதே பண்ணிடணும். கட்டுறதுக்கு முன்னாடியே அதை கட்டணும்னு நினைக்கிறப்பவே வந்து டிஸ்கஷனை பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல டேபிள் வருது, இந்த இடத்துல சோஃபா வருது, இந்த இடத்துல எனக்கு ரெக்லைனர் சோஃபா வருது. அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் முன்னாடி காமிச்சிங்க ஒரு ஓப்பன். ஆமாம், அது வந்து க்ராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஆனால் வீட்டுக்குள்ளே எதுக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு அது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்டன் ஃபர்னிச்சர்ஸ் வந்து போட போகிறோம். போட்டு லைவ் பிளான்ஸ் எல்லாம் வந்து வைக்க போகிறோம். கிளைண்ட் வைக்க போகிறேன்னு சொன்னார். பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா ப்ளம்பிங் மட்டும் கூட பாத்ரூம்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. இந்த எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப மேண்டேட்டரி, பக்காவாக இருக்கணும். ரொம்ப பிளான் பண்ணி செய்யணும். எந்தெந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடு வந்து நீங்கள் ஓயாமல் உடச்சி வேலை பார்க்க மாட்டீங்க. சூப்பர். இப்போ எங்ககிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இத்தனை வருஷத்தில் ஒரு 30-40 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. நிறைய இன்டீரியர் பண்ணியிருக்கோம், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வித் இன்டீரியரும் பண்ணியிருக்கோம். ஓகே. நிறைய பேருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக போன கஸ்டமர் யாருமே கிடையாது. ஓகே. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, எங்கள் வே ஆஃப் அப்ரோச், ஓகே, வே ஆஃப் டிசைனிங், ஒரு காஸ்டிங் ஆகட்டும், ஏன்னா டிசைன் பண்ண போகும்போதே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம தான் டிசைன் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரியும்ல எப்படி டிசைன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம தப்பாக டிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளாஷ் வரும்ல. புரியுது. நீங்கள் தான் சார் டிசைன் பண்ணீங்க, உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல என்னன்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா வி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுது. நம்ம அது பண்ண போகும்போது கிரவுண்ட் லெவலில் இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்குதா, இதனால அவைலபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் வந்து பாசிபிளாங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் டிசைனிங்கே பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு பட்ஜெட் கேட்டுப்போம். ஒரு இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை லட்சத்துக்கு இன்டீரியர் பண்ணிப்போம்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு முன்னாடி பெரிய வீடு இந்த வீடு என்ன லட்சத்தில் நீங்கள் முடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து கேட்டுட்டு நான் அடுத்த இன்டீரியர் பற்றி சொல்கிறேன் சார். ஏன்னா எனக்கு வீட்டோட இன்டீரியரை விட இன்டீரியரே பண்ண வேண்டாமே இந்த வீட்டுக்குங்கிற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால நான் இந்த விஷயத்தை கேட்குறேன். இந்த வீடு வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ்லையும் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதில் வீட்டில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கிளைண்ட் எனக்கு டாட்டா தான் போடணும், நான் டாட்டா மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டால்மியா சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம எல்லாமே நம்மளே பண்ணலாம். அந்த காஸ்ட் இது நீங்கள் வெளியில் ஒரு டீம் வச்சு நீங்கள் இன்டீரியர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு வேலை, இது ஒரு வேலை. இப்போ நான் இந்த வீட்டில் நான் 1.7 crore சொல்லியிருக்கேன். இன்டீரியருக்கு மட்டும் என்ன காஸ்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அதை நான் கேட்காம இருக்க முடியாது, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வெறும் 16 lakhs தான் பண்ணியிருக்கோம் இன்டீரியர்ஸ். ஆமாம், 16 lakhsல ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பாதி வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். பாதி வீட்டுக்கு ஃபால் சீலிங், லைட்டிங், கேபினட்ஸ் ஒர்க்கு. ஓகே. ஒரு பெட்ரூமுக்கு வந்து நம்ம கட்டில் பண்ணியிருக்கோம். இந்த கீழே பெட்ரூம் வந்து கட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு 2 ரூமுக்கு வந்து லாஃப்ட் கவரிங் மட்டும் பண்ணியிருக்கோம். 2 ரூமுக்கு வந்து ஃபுல் சைஸ் வார்ட்ரோப் சூப்பர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் நாங்கள் MDFல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா, MDFல வந்து ஒரு இன்டீரியர் நீங்கள் ஒரு கேபினட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது லைஃப் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்படி பார்த்தோம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய பிராண்டை மென்ஷன் பண்ண விருப்பப்படல. பெரிய பிராண்ட்லாம் இருக்குது. அந்த பிராண்டில் நீங்கள் வாங்குற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்ட்டிகல் போர்டில் பண்ணியிருப்பாங்க. ஈவன் MDF கூட கிடையாது பார்ட்டிகல் போர்டில். அது ஏன் அவங்க பண்ணுறாங்க, அது ஏன் வந்து அது ஸ்டில் வந்து நம்ம ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் அது ஏன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் எட்ஜ் பேண்டிங். ஓகே. எட்ஜ் பேண்டிங் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா உள்ள எந்த விதமான தண்ணியும் உள்ள போகாது. ஆமா, இந்த பேனலை வந்து நீங்க 4 பக்கம் எட்ஜ் பேண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 பக்கம் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். புரியுது. சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கிச்சன் ஆகட்டும், ஒரு வார்ட்ரோப் ஆகட்டும், எங்கெங்க நமக்கு தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் எட்ஜ் பேண்ட் பண்ணுவாங்க. அது நாங்க பண்ணவே மாட்டோம். எல்லா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், ஓகே, பேக் ஃப்ரண்ட் 5 பீஸ் வரும், 5-6 பீஸ் வரும். எல்லாமே இண்டிவிஜுவல் பேனல்ஸ்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கல் டேம். 4 சைடுமே எட்ஜ் பேண்ட் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த பேனல் தூக்கி நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு MDF அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் தான் ஊற்ற ஆரம்பிக்கும். புரியுது. இதே நீங்கள் எட்ஜ் பேண்ட் பண்ணாமல் அந்த MDF தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே நாளில் ஊதிரும். இதே BWP பிளைன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25-30 டேஸுக்கு வந்து தாங்கும் தண்ணியிலே இருந்தாலும். ஆமாம். ஓப்பன் ஹாலில் டைனிங் ஹால். ஓப்பன் ஹால் டைனிங் இது
இந்த டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் ஆகும். ஓகே. உங்களுக்கு இந்த டைனிங் டேபிள்லேருந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இந்த பூலை பார்க்கலாம். கிளையண்ட்டோட சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து பூலோட ஒரு வீடு இருக்கணும். கேட்கறது அது ஒரு மாதிரி. ஆமாம், நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கட்டணும்னா பூலோட தான் வந்து கட்டணும். ஓகே. அந்த மாதிரிலாம் நான் வந்து இப்போ எனக்கே மைண்ட் செட் வந்துடுச்சு. நீங்கள் கட்டிட்டீங்க, பட் நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த இது இருக்குது, அந்த தோணல் வருது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த ட்ரீமை சொல்லும் போது அந்த எக்ஸிக்யூஷனை நீங்கள் பண்ணும்போது அது பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும்? ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். வாவ் ஃபேக்டர் இருக்கும். இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 21 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து 18 மந்த்ஸ் ஃபுல்லாக வேலை பார்த்தோம். ஒரு 3 மாதம் வந்து பெருசாக வேலை ஓடலை. ஓகே. ஒரு 2 வாரம் வேலை இருக்கும், இப்போ ஒரு வாரம் டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே போனால ஆல்மோஸ்ட் 21 மந்த்ஸில் முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எப்படா நம்ம அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வருவோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று அதை ரசித்து நம்ம வந்து பார்த்து பண்ணியிருப்போம். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கே புல்லரிக்குது. ஏன்னா ஒரு வீடு கட்டுறது நீங்கள் காசு அவங்க கொடுத்தாலும் இதை உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீடு மாதிரி பார்த்து கட்டினா தான் இது காலத்துக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே. ஈவன் வந்து நம்ம ஒரு கிச்சன் இருக்கிறோம், ஒரு கிச்சன் மட்டும் பண்ணுற கஸ்டமர்ஸ் நமக்கு வராங்க. ஒரு 2 lakhs 20 lakhs வரைக்கும் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஓகே. சிங்கிள் கிச்சன் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த 20 lakhs வரைக்கும் கிச்சன் மட்டுமே. ஆமாம், இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்க எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்காக தான் பண்ணுவோம். ஓகே. டீட்டெயிலிங் கொடுப்போம், அதுக்காண்டி விலை கம்மி, இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் கம்மி, அதுக்காண்டி நம்ம டீட்டெயிலிங் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். அதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டுறது இல்லை. மேக் இன்டீரியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் மிச்சபடி அது பிராண்டு தான். ஈவன் வந்து நாங்கள் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து கிச்சன் பண்ணி 5 years ஆச்சு. இன்னும் எங்களோட டச்சில் இருப்பாங்க. லாஸ்ட் மந்த் கால் பண்ணி மேம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டக்கான்னு சொன்னாங்க. உடனே எங்கள் டீம் அனுப்பிச்சு விட்டு சரி பண்ணிட்டோம். ஓகே. அது எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் பண்ண மாட்டோம். சர்வீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்ல? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஒரு வேலை பார்க்கணும்னா இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஈவன் ஒரு 1 லட்சமாக இருக்கட்டும், 1 கோடியாக இருக்கட்டும், நம்மளை மீறி ஒரு தப்பு நடக்குன்றது அது ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்மளால ஒரு வந்துடுச்சு, நம்ம பண்ணதில் இந்த மாதிரி ஒரு வந்திருக்கோம், நம்ம சர்வீஸ் பண்ணலாம். அதனால தப்பு இல்லை, சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணாதான் அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. தப்பு நடக்கிறது தப்பு இல்லை, அந்த தப்பு சரி பண்ணுறது கரெக்டான நேரத்தில் சரி பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பாக பண்ணணும். நாங்கள் நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்து செஞ்சுருக்கோம். ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். உள்ள என்ட்ரானோடனே இந்த இது வந்து கண்ணாடி இருக்கிறப்போ வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு இது எதுக்காக இந்த கண்ணாடி இங்கே இவ்வளோ பெருசா? முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்செட் வந்து இல்லை. ஓகே. இது ஆஃப்செட் இல்லாமல் ஓகே இங்கே ஒரு வால் கொடுத்துட்டு இது பூஜை ரூம் வந்து பெருசாக இருந்துச்சு. ஓகே. அப்போ நம்ம வந்து சொன்னோம், சார் நம்ம வீட்டுக்கு உள்ளே வராங்க, உள்ளே நுழைஞ்சோடனே அந்த செவரு தெரிய வேண்டாம், இந்த பக்கம் ஒரு செவரு ஆல்ரெடி இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மைனஸ் பண்ணிடுன்னு சொல்லி மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கிராக்கரி டக்குன்னு வந்துட்டோம். நம்ம மைனஸ்னா கொஞ்சம் உள்ள தள்ள ஒரு ஆஃப்செட் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே. நான் பூஜா இது ஆஃப்செட் பண்ணி பூஜா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆஃப்செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மிரர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. மிரர் வந்து ஒரு வாஸ்துக்காண்டியும் வீடு நுழைஞ்சு கதவை திறந்தோடனே ஒரு மிரர் இருக்கிறது வந்து ஒரு வாஸ்துவில் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக அடுப்படி வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது என்ன இடம் இதுக்கு பேர்? இது வந்து உங்களுக்கு அக்னி மூலை. அக்னி மூலை. ஆமாம். ஏன் அக்னி மூலையில் இருக்கணும்? அதுக்கான ரீசன் தான் என்ன? ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டி முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, வீடு எரியும் போது காற்று வருதுன்னு சொன்னால் அந்த தீ வந்து ஸ்லோவாக எரியுது, கேஸோட வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. பட் நான் ஒரு வேளை வாஸ்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த விஷயத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இல்லை, அது வந்து அப்படி கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாடலர் கிச்சன் டிசைன் பண்ணும்போது ஓகே நம்ம எந்தெந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க்கிங் ஏரியாவை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே. அதாவது ஒர்க்கிங் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே அடுப்பு இருக்குது, அடுப்பு, இந்த சிங்க்கு, இந்த ஃப்ரிட்ஜு, ஓகே, இது 3 தான் வந்து சுற்றிட்டே இருப்பாங்க. அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறேன். ஆமாம். ஸோ நம்ம அடுப்பை இங்கே வச்சுட்டு சிங்கை கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை கொண்டு போய் ஒரு மூலையில் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நடந்து கால் வலி வந்துடும். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் வந்து கிச்சனில் ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நான் இங்கே குக்கிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ஹாப் வரும். ஓகே. இங்கேருந்து போய் டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எடுத்துடலாம். ஓகே. 2 ஸ்டெப்பு தான் ஃப்ரிட்ஜை திறந்துடலாம். அதே மாதிரி அது திங்ஸை கொண்டு வரீங்களா, இங்கே வச்சு சாப் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்பு தான். அப்படியே கொண்டு போய் இங்கே வாஷ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப்பு தான். ஆமாம். அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல குக் பண்ணிடலாம். அதுவும் 2 ஸ்டெப்பு தான். ஆமாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா கிச்சன்லேயுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சைஸாவது ஒரு ஐலண்ட் டேபிள் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். கொடுத்துருவோம். ஐலண்ட் டேபிள் வந்து
வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஐலாண்ட் வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் டைனிங் டேபிளோட ஹைட்லேயே பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன் அப்படின்னா மார்னிங்கில் வந்து நம்ம பரபரப்பாக ஆஃபீஸில் ஓடிட்டு இருப்போம். புரியுது. அந்த அளவுக்கு நம்ம இது ஒரு ஆமாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு 10 கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா வீட்லேயும் வந்து இப்போ தான் ஒரு 10க்கு 10 ஒரு 8க்கு 10 கிச்சன் இருக்கும். அதில் வந்து ஒரு எல் ஷேப்டு வரும். அதில் நீங்கள் ஈஸியாக ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுது. இது பெரிய கிச்சன். இது வந்து ஒரு 15 அடிக்கு 15 அடி ஒரு பெட்ரூம் சைஸே வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ். ஆமாம். ஒரு கிச்சன் வந்து அந்த சைஸ் வரப்போகும்போது உங்கள் கிச்சன் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். புரியுது. அதை ஆக்சஸபிளா இருக்கா? கண்டிப்பா ஆக்சஸபிள் அண்ட் ஃபங்க்ஷனல். இது வந்து ட்ரை கிச்சனா வெட் கிச்சனா? இது வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரை கிச்சன் தான். ஓகே. இங்க வெட் கிச்சன் கான்செப்ட் கொண்டு வரல. அதாவது வெட்டும் ட்ரை இங்கே தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு யூட்டிலிட்டி தனியா கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து ஹேண்ட்மேட் கிச்சன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஃபினிஷ்டாக வரும். இது வந்து ஒரு லைட் யூஸுக்கு இந்த சிங்கை சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் லைட் யூஸ் இங்கே பண்ணிக்கலாம். ஹெவியான இருக்க ஆயில் இது அங்கே கொண்டு போய் ஒரு மெய்டு வச்சு நம்ம வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அங்கே ஒரு பெரிய சிங்க் போட்டிருக்கோம். அது 2 அடி சிங்க் வரும். ஓகே. அதில் ஃபுல்லாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு டிஷ் வாஷரும் கொண்டு வந்துட்டோம், வாஷிங் மிஷினும் கொண்டு வந்துட்டோம். ஓகே. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பார்த்தேன். எந்த ஒரு இதுலையுமே ஹேண்டில் வந்து ஹேண்டில்லெஸ் கிச்சன். ஹேண்டில்லெஸ் கிச்சனாக தான் எங்கள் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அது நிறைய கிச்சன் வந்து ஹேண்டில்லெஸ் தான் பண்ணுறோம். ஓகே. அது எதனால அதில் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்குது? சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட ரொம்ப மினிமலாக இருக்கும். ஓகே. இந்த ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு ஹேண்டில் மேலே மாட்டும் போது குக் பண்ணுவோம். ஓகே. கை கொஞ்சம் அந்த மசாலாலாம் படும். புரியுது. அந்த ஹேண்டிலில் போய் ஒட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஹேண்டிலில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த கோட்டிங்லாம் சீக்கிரம் போயிடும். நம்ம என்ன கலரில் பிளாக்கோ என்ன பண்ணாலும் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா இந்த கோலா ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது. இது அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ வெளிநாட்டில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஓகே இந்த கோலா ப்ரொஃபைல். ஓகே. இதை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டா போதும். ஆமாம். இந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. இதுக்குன்னு ஒரு டிசைன் டைனாமிக்ஸ் இருக்கு. இதுதான் கோலா ப்ரொஃபைல். ஆமாம் ஆமாம். இது வந்து நிறைய கலரில் வருது. பிளாக், கோல்டு, இந்த மாதிரி நிறைய கலரில் வருது. ஓகே. ஸோ இது என்னன்னா இப்போ நீங்கள் இந்த டேண்டம் இருக்கு இல்லையா, டேண்டம் மூடுறீங்க, இந்த டோரை தொட்டு தான் நீங்கள் இருக்க போறீங்க. புரியுது. நீங்கள் இது தொடவே போகிறது கிடையாது. ஓகே. புரியுது. இது வந்து ASA அப்படின்னு ஒரு லேமினேட் வருது இப்போ. ஓகே. இது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கு. இது வந்து அப்போ அக்ரிலிக் கிடையாது, ஆன்டி ஸ்கிராச். ஓகே. சில லேமினேட்ஸ்ல மஞ்சள் ஆகும் கொஞ்ச நாள்லயே. இது அது ஆகாது. இது வந்து அந்த மாதிரி ஒரு அக்ரிலிக். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இது அக்ரிலிக் கிடையாது. இது அக்ரிலிக் கிடையாது. இது லேமினேட். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு PU கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. நீங்க PU கோட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் process. பட் அது கொஞ்சம் ராயலா இருக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து வந்துருச்சு. நீங்க சொல்ற வந்து இந்த லேமினேட்ல வரும். एक्चुअली அப்படி தான் இருக்கு. இது மட்டும் பேஸ்ல கொடுத்திருக்கோம். ஓகே. கிளையண்ட் வந்து மேல வந்து எனக்கு அக்ரிலிக் வேணும்னு கேட்டாங்க. சோ மேல மட்டும் நம்ம அக்ரிலிக் கொடுத்திருக்கோம். அதனால தான் இந்த ஃபுல் அக்ரிலிக் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த நான் PU பெயிண்ட் நீங்க சொல்றப்ப தான் தெரியுது. PU மேட் ஃபினிஷ். மேட் ஃபினிஷிங். அந்த PU ஃபினிஷ் வந்து இதுல கிடைக்கும். மேட் ஃபினிஷிங் வந்துருச்சு. நீங்க இதுல கூட ரெகுலரா இது வந்து வெஜிடபிள் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், ஆனியன்ஸு, பூண்டு, இந்த மாதிரி விஷயங்களும் இதில் வச்சுக்கலாம். சூப்பர். கட்லரி. ஓகே. இதை வந்து நம்ம நிறைய டேண்டம் கொடுத்துருக்கோம். பொதுவாக ஒரு பிராண்டட் கிச்சன், ஒரு பெரிய பிராண்டட் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேண்டம் போடுவாங்க. ஓகே. ஒரு 3 டேண்டம் போட்டு அதுதான் மாடலர் கிச்சன் சொல்லிடுவாங்க. ஓகே. அது வந்து பத்தாது. இப்போ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 டேண்டம் போட்டிருக்கோம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஆமாம் 10 டேண்டம். 2 3 4 5 6 7 8 டேண்டம்குள்ள டேண்டம் இருக்குல்ல. ஆமா. இது டேண்டம். ஓகே. டேண்டம்குள்ளேயும் ஒரு டேண்டம் போட்டுருக்கோம். இது வந்து கட்லரிக்கு. ஆமா. இது ஆக்சுவலாக கட்லரி ஆர்கனைசர் வைக்கணும். நாங்கள் இப்போ வைக்கல. ஓகே. இப்போதைக்கு சும்மா வச்சிருக்காங்க. இல்லை கட்லரி ட்ரே ஒன்று போடுவோம். புரியுது. இது வந்து பாட் அண்ட் பேன் ட்ராயர். ஓகே. இது வந்து ஹிடன், அதாவது கட்லரி வந்து தனியா வராம உள்ளே போயிடும். வெளியில பார்க்க போகும்போது ஒரு டேண்டம் மாதிரி தெரியும். இதுல வந்து இந்த ஸ்பைசஸ் நம்ம ரெகுலராக வச்சு எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து புல் டவுன் சொல்லுவாங்க. புல் டவுன் மெக்கானிசம் நல்லாயிருக்கும். அது ஈவன் வந்து ஹைட் கம்மியாக இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது
நாள்பட இதோட புல்லிங் இதில் வந்து ரிப்பேர் அந்த மாதிரியான பிரச்சனை வராது. அதாவது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். அதெல்லாம் சரி பண்ண முடியும். ஓகே. ஏன்னா மாடுலர் கிச்சன் போகும்போது இந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண போகும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட் ஆகும். பேசிக் ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே. பட் ஆனால் இது வந்து ஒரு குவாலிட்டியான ஆக்சசரிஸை யூஸ் பண்ணி குவாலிட்டியான பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப் மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன ஒரு பிராண்டடான இது போனாலும் சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். கண்டிப்பாக இந்தியன் பிராண்டாக இருக்கட்டும், ஜெர்மன் பிராண்டாக எல்லாமே சைனால தான் வருது. ஓகே. இங்கே ரீபிராண்டிங் பண்ணி பண்றாங்க. அதாவது குவாலிட்டி இல்லாம அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணி பண்றோம். ஓகே. பல பிராண்டை மிக்ஸ் பண்ணியும் பண்றோம். சூப்பர். இப்போ சில ஒரே பிராண்ட்லயே வாங்க வேண்டியது இல்லை, தேவையில்லை. ஓகே. ஒரு சிலது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம எது நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பேன் இந்தியா சோர்ஸ் பண்றோம். சூப்பர். நம்மளுடைய அது ஒரு ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். பேன் இந்தியா சோர்ஸ் பண்றது. ஆமா பேண்டை சோர்ஸ் பண்ணி பண்ணுறதுனால காம்படேட்டிவ் ப்ரைஸில் அட் த சேம் டைம் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த லுக் அண்ட் ஃபீலை வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். சூப்பர். நீங்கள் சொல்லும்போது அடுத்து நான் கேட்க வேண்டிய இடம் வந்து இந்த இது, அதாவது ஒயிட் கொடுத்துட்டீங்க அக்கர்லிக்கு, அக்கர்லிக்கு ஃபுல்லாக போகாமல் இந்த மட்டும் டிண்டட் கிளாஸ் போட்டதுக்கான ரீசன் இது வந்து ப்ரொஃபைல் ஷட்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஷட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாக் ஷேடில் கொடுத்து ஒரு ஸ்மோக் கிரே கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிற திங்ஸ் தெரியவே தெரியாது. இப்போ லைட் ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கே இருக்குது லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, உள்ள நீங்க வந்து எதுவுமே தெரியல. ஆமா, இதுல வந்து ஸ்மோக் கிரே கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ நீங்க இந்த நார்மல் கிளாஸ் போட்டீங்கன்னா தெரியும், உள்ள நம்ம அன்டைடியா வச்சிருந்தாலும் ஓகே ஸ்டில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே. லைட் போட போகும்போது தெரியும். இப்போ லைட் போட்டால் தெரியும். லைட் போடும்போது அது நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு மாதிரி. ஆமா, லைட் போற இடத்துல வந்து நம்ம கிளாஸ் தட்டு போட்டுருவோம். ஓகே. கீழே வந்து அந்த லைட் பாஸ் பண்றதுக்காண்டி. சூப்பர். இது நல்லா இருக்குது. இந்த ப்ரொஃபைல் நீங்கள் சொன்னப்போ அதை ஃபீல் பண்ணுறப்போ அது இருக்குது. இதில் இன்னொரு எனக்கு என்னென்னா டோட்டலாகவே உள்ளே கொண்டு போயிட்டீங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து இப்படி தான் கேட்குறாங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா சிங்க்குக்கு கீழே வந்து ஆரோ இன்ஸ்டால் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃபாசெட் வந்துட்டு. இது ஆரோ தான் அது. ஓகே. இவ்வளோ தான், அவ்வளோதான். இது ஆரோ. ஓகே. அதோடைய ஸ்டோரேஜ் டேங்க்கு. ஓகே. அதை பம்ப் பண்ணி இங்கே வந்துடும். இந்த இடத்துல வந்து கோலா மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த இடத்துல தண்ணி. ஆமாம், இது திறந்தீங்கன்னா தண்ணி வந்துடும். இவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே. ஓகே. ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது எத்தனை லிட்டர் வரைக்கும் இது வந்து ஐ திங்க் 15 to 20 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். 20 லிட்டர்ஸ். ஓகே. சூப்பர். இதுவுமே நம்மளே, அதாவது இது நம்ம இந்த கேபினட்ஸ் பண்ணும் போது ஓகே நம்ம கிளைண்ட் கிட்ட வந்து ஒரு 4 இது கேட்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிராண்டு சிம்னி ஹாப் போட போகிறோம். ஓகே. ஹாப்லேயே வந்து பில்டின் இருக்கு, ஃப்ரீ ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன் இப்போ பெரும்பாலும் எல்லாரும் ஃப்ரீ ஸ்டாண்டிங் போகிறதுக்கான ரீசன்? அதாவது சில பேருக்கு வந்து பில்டின் போகிறதுனால கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஹைட்டு கொஞ்சம் வேரி ஆகும் உங்களுக்கு, ப்ராப்பராக டிசைன் பண்ணணும், அது நிறைய இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த பில்டின் ஹாப். ஓகே. ஓகே. அவர் வந்து எனக்கு ஃப்ரீ ஸ்டாண்டிங்கே எனக்கு போதும் சார். ஹாபு வந்து பெரும்பாலும் இப்போ வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளாக அதிலே ஃபீல் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா சார்? ஆமாம். இன்னொன்று வந்து நம்ம ஹாபை இங்கே ஐலேண்ட்லேயும் கொண்டு வரலாம். ஓகே, புரியுது. ஐலேண்ட் கொண்டு வந்தால் சிவில் ஒர்க்லேயே நம்ம வந்து தனியாக பிவிசி லைன் போட்டு கொண்டு காப்பர் லைன்லாம் இழுத்து நிறைய வேலை பார்க்கணும். அப்போ வந்து சிம்னி வந்துடும், ஐலேண்ட் சிம்னி வந்து. இப்போ இங்கே சிம்னி வருது. சிம்னி வந்து இங்கே ஐலேண்ட்ல அங்கே வந்துச்சு, ஆல்ரெடி இருக்குல்ல சிம்னி. இது என்னத்துக்காக நம்ம இது வந்து ஃபேனுக்காக. ஆமாம், கிளைண்ட் வந்து ஃபேன் வேணும்னு கேட்டாங்க, தேவைப்படாமல் யூஸ் பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க, அதனால ஃபேன் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். சூப்பர். இது வந்து கிராக்கரி, இது வந்து ஒரு பேண்ட்ரி யூனிட், பேசிக் பேண்ட்ரி. ஓகே. ஸோ இதில் நம்ம கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நார்மல் பிளைவுட் பிளேட்ஸே போதும், ஓகே, இதுக்கு தனியாக மெக்கானிசம்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இது தனியாக மெக்கானிசமும் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு மெக்கானிசம் 10,000 50 1 lakh வரைக்கும் இருக்குது. அந்த பர்டிகுலர் இது மட்டும் சொல்லலாம். உள்ள இருந்து இழுத்து அப்படியே வெளியே வந்துடும். இந்த மாதிரி அக்சரி போட போகும்போது காஸ்ட் கூடும். புரியுது. இது வந்து நமக்கு அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம அந்த அக்சரி போடாமல் பாக்ஸ் மட்டும் பண்ணி ப்ரொஃபைல் ஷட்டர் கொடுத்துருக்கோம். இது பார்க்குறப்ப அந்த ரிச்னஸ் இருக்கும். பட் உள்ள இருக்கிறதெல்லாம் யார் வந்து பார்க்க திறந்தா பார்க்க யாரும். பட் ஆனால் கிளைண்ட்டுக்கு தேவை இந்த இது போதும், இது ஆக்சஸபிளாக இருக்கு. போதும். இது வந்து நம்மளோட பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமலாகவும் இருக்கும். ஓகே, புரியுது.
பொதுவே இந்த கார்னர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இந்த கார்னர்ஸ்க்கு நீங்க இதில் வந்து இந்த கார்னருக்கு வந்து நம்ம பெரிய ஆக்சரி இது போடல. ஓகே. கிளைண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இதில் வந்து அவங்க ரைஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதில் தனி ஆக்சரி இருக்குது, வீல் வச்சு ஒரு ஆக்சரி இருக்குது. ஓகே. அதில் ட்ரே வச்சு உள்ளே தள்ளி விட்டுறலாம் போதும். இதில் வந்து நம்ம எஸ் கார்னர் போடலாம், மேஜிக் கார்னர் போடலாம். ஓகே. நிறைய இதுக்கு அதுலேயும் நிறைய மெக்கானிசம் இருக்குது. இது அவங்களுக்கு போதும், இது போதும் அப்படின்ட்டாங்க. ஓகே. இதெல்லாமே அவரே கிரியேட் பண்ணது தான். எனக்கு இந்த டிசைன் வேணும், லிஸ்ட் ஆஃப் ஆக்சரிஸ் இதெல்லாம் எனக்கு இருந்தால் போதும். ஓகே. ஈவன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவரே கட்அவுட் பண்ணுறாரு. நாங்கள் சொல்லிடுவோம், அவங்களே கூகுளில் பார்த்துருவாங்க, பார்த்துட்டு கட்அவுட் பண்ணிடுறாங்க. சார் இன்னைக்கு பொதுவாக வந்து என்ன மாதிரியான விஷயமெல்லாம் கேட்குறாங்க? அதாவது கிச்சன் வேலை செய்கிறப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்கன்னா நீங்கள் ரொம்ப இப்போ அதிகமாக கிளைண்ட் கேட்குறது எது கேட்குறாங்க? அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து எல்லாரும் விரும்பி கேட்குறாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைல் ஷட்டர்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. ஓகே. ஆங்குலர் ப்ரொஃபைலு. ஓகே. இப்போ இந்த பார்டர் தெரியுது பார்த்தீங்களா, இது இன்னும் ஸ்லிம்மாலாம் வந்துருச்சு மார்க்கெட். ஓகே. ஓகே. அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அது இந்த லேண்டர்ஸ் இது ஆல்மோஸ்ட் ஆனால் இதில் வந்து ஃப்ளாட்டான டிசைன் தான் பண்ண முடியும். பட் இது ஏட் ஆன் பட்ஜெட். ஓகே. நம்ம அந்த பியூ மேட் டச்சும் வரும், அந்த சேம் டைம் மாடர்னாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அது கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் இருக்குது கிச்சனில். அந்த மாதிரி ஆக்சசரிஸை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இந்த விக்கர் பேஸ்கெட் கேட்பாங்க. ஆமாம், சூப்பர். அதான் சார், சொல்லுங்கள் சார். பெட்ரூம் அடுத்து உள்ளே போக போகிறோம். ஓகே. தீமே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் தீமில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பேஸ்டல் தீமே பேஸ்டல் தீம். ஆமாம். இது வந்து கஸ்டமைஸ்டு கார்டு. இது கஸ்டமைஸ்டு பெட்டு வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் அதில். ஓகே. கிளைண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பெட் வந்து பார்த்தீங்கன்னா 78 by 78 இன்ச்சஸ் கேட்டிருந்தாங்க. 78 by 78. கொஞ்சம் பெருசு தான் அது. ஓகே. இதில் வந்து கஸ்டமைஸ்டு மேட்ரஸ். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மேட்ரஸ்லாம். அவங்கள்ட்ட கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்டுமே கஸ்டமைஸ்டு தான். எனக்கு இந்த ஹைட்லாம் வேணும்னு கேட்டாங்க. அவர் டாலாக இருப்பார். ஓகே. அதனால அவர் ஹைட்டாக கேட்டிருக்காங்க. சூப்பர். இதில் வந்து சைடில் வந்து நம்ம அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போல்ஸ்ட்ரி ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம், பண்ணியிருக்கோம். அப்போல்ஸ்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு ஹெட் போர்டு கொடுத்துருக்கோம். சூப்பர். செஸ்டர்ஃபீல்ட் ஹெட் போர்டு. சிம்பிள் பட் எலகன்ட். இந்த கட்டிலில் வந்து பொதுவாகவே நாங்கள் என்ன செய்வோம்னா, ஹெட் போர்டு வரலன்னா கூட இந்த சைடில் வர அப்போல்ஸ்ட்ரி வந்து பண்ண சொல்லுவோம். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அடிபடாது. கீழே இறங்குறப்போ உட்காரும் போது காலை கிழிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஒருவேளை குழந்தை இறங்குதுன்னு சொன்னால் ஸ்மூத்தாக இறங்குங்க. தலை இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தலை அடிபடாது. ஸோ இது வந்து டிசைன் ஒரு பக்கம், பட் இது ரொம்ப ஃபங்க்ஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த அப்போல்ஸ்ட்ரி நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் டிசைன் தான். ரொம்ப ப்ரீமியம் போகிறத விட இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நல்ல விஷயம். ஆமாம் கண்டிப்பாக. நம்ம பெட் நம்ம ரெடிமேடாக வாங்கினா கூட அந்த அப்போல்ஸ்ட்ரியோட வாங்கும்போது நல்லாயிருக்கும். சூப்பர். இந்த தீம் தான் நீங்கள் சொன்னது வந்து ஃப்ரெஞ்ச் க்ரீனு ப்ளஸ் ஒயிட்டு. இது ஏன் இந்த காம்பினேஷன்? இது யார் சொன்னது? இது கிளைண்ட் தான் சொன்னாங்க. ஆமாம், கிளைண்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தாங்க. நம்ம அதே மாதிரி இதை ஃபேக்ட்ரியில் ஃபினிஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அசம்பிளி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. இது எப்படி இந்த ரெண்டு தீமை கொண்டு வந்து 2 கலரை காம்பினேட்? இது என்னன்னா நம்ம சிங்கிள் டோராகவும் பண்ணலாம். இந்த ஐடியாவை சொல்லலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சொல்லலாம், ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஹேக் தான் அது. ஓகே. நம்ம 2 செப்பரேட் டோரா பண்ணிட்டோம். ஓகே. 2 செப்பரேட் டோரா பண்ணிட்டு பின்னாடி வந்து எப்கோல கிளாம்ப் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த கிளாம்பை வந்து ஃபிட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இவ்வளோதான் வேலை செஞ்சிருக்கோம். ஆமாம். இதில் வந்து இந்த கிளாம்பை தெரியாமல் இருக்கணும்னா நிறைய வேலை பார்க்கலாம். அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட வந்துடும், எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஆமாம். இது வந்து உள்ளதான் இருக்கு, தெரிய போகிறது கிடையாது. இதனால ஒரு பிரச்சனை வரப்போறது இல்லை. யாருமே பார்த்தா உடனே இங்க தெரிஞ்சிருந்தா தான் அது பிரச்சனை. இதுல பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக. இதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அந்த டோர் பெண்ட் ஆகாது. ஓகே. இந்த டிசைனுக்கு நாங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டனால ஓகே டோருடைய ஹைட்டு கூட பெண்ட் ஆகும். ஒரு 10 இயர்ஸ் போகிறப்ப இல்லை, நீங்கள் வேலை பார்க்கும்போதே பெண்ட் ஆயிரும். ஆமாம், அதுக்கு வந்து ஸ்டிஃப்னர் ஒன்று போடுவோம். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனில் வந்து ஸ்டிஃப்னர் தேவைப்படலை. புரியுது. நம்ம ஜஸ்ட் இந்த பிராக்கெட் மட்டும் கொடுத்து நம்ம ஒரே ஷட்டராக கொண்டு வந்துட்டோம். சூப்பர். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இங்கே வந்து ஒரு பிளைவுட் இருக்கு. ஓகே. பட் அதுக்கு மேலே வந்து இதை மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா பிளைவுட். இதெல்லாம் சொன்னீங்க. இது எந்த ஸ்டைல்? டிசைன் டு ரியாலிட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். ஓகே. ஏன்னா டிசைனில் இப்படி தான் காமிச்சிருந்தோம் கிளைண்ட் கிட்ட. ஓகே. டிசைனில் வந்து நம்ம இந்த க்ரீன் வந்து இப்படியே வந்து ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி இந்த ஒயிட்டும் வந்து அதே மாதிரி ட்ராவல் ஆகணும். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம உள்ள ஒரு கார்கேஸ் நம்ம பண்ணிட்டு எக்ஸ்டீரியராக வந்து தனியாக வந்து ஒரு பேனல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஓகே. இது வந்து சின்ன டீடைலிங். ஓகே. ஒரு ஒர்க்மேன்ஷிப் தான். கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழே நம்ம வந்து டேண்டம் கொடுத்துருக்கோம். இது திறந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர். இந்த டேண்டம்ஸ் வந்து பொதுவாக எங்கள் ப்ராஜெக்ட்ஸில் குறைஞ்சது வந்து ஒரு 20 டேண்டம் இருக்கும்.
கிச்சனில் ஒரு 10 வந்துடும். பெட்ரூம்ஸ்லையுமே நம்ம டேண்டம் யூஸ் பண்ணுவோம். டேண்டம் இருக்கிறது வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், டேண்டம் இது ஒரு பேசிக் டிவி கன்சோல். பேசிக் டிவி கன்சோல். இதுலேயுமே நீங்கள் நான் சொல்ல மாட்டேன் அந்த இது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி. ஆமாம், இதுலேயுமே சைடில் வந்து ஒரு பேனல் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாகவே 2 எட்ஜ் பேன் பண்ணி ஓகே அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம். சின்ன வேலை தான், பட் ஆனால் பார்க்குறப்போ அந்த இது வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமாம், 2 டோரு இந்த இதனால இப்போ என்ன இது ஒரு ட்ராயர் சிஸ்டம். இது எக்ஸ்ட்ராவா வருது. உள்ளேயும் நம்ம வச்சிருக்கு, உள்ளேயும் போர்டு இருக்கு. ஆமா, உள்ளேயும் ப்ளை வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளை வந்துடும். சூப்பர். இதுல அந்த மாடுலர்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். புரியுது. நம்ம நார்மலா சைட்ல வேலை பார்க்கறதுக்கும் ஓகே இந்த மாடுலர் ஃபினிஷ்ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேக்டரி ஃபினிஷ்ல வந்து பேசிக்கலி மாடியூல்ஸ் தான். ஓகே, ஒரு பாக்ஸஸ் சொல்லுவோம். அந்த பாக்ஸஸை வந்து நம்ம இங்கே அசம்பிளி பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருப்போம். புரியுது. அதான் என்னைக்குனாலும் நம்ம வந்து அப்படியே கழட்டலாம். கழட்டி மாற்றிக்கலாம். சூப்பர். அன்னைக்கு அந்த லேபர் காஸ்ட் வரும். பட் வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற வார்ட்ரோப் வந்து மேலே ஃபுல்லுமே கபோர்ட்ஸ் தான். ஆமாம், மேலே வந்து கான்கிரீட் லாஃப்ட் இருக்கு. ஓகே, நம்ம லாஃப்ட் கவரிங் கொடுத்துருக்கோம். ஓகே, மேலே கவர் பண்ணி அதுக்கு மேலேயும் நம்ம கிலோ வைக்கிறது. இது ஒரு சின்ன டீலிங் பண்ணிருக்கோம். மேலே பார்த்தீங்களா, இங்கே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். பண்ண மாதிரியே தெரியாது உங்களுக்கு. ஆக்சுவலாக தெரியல, ஆனால் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், சின்ன டீட்டெயிலிங் இருக்கும். ஒரு ஆஃப்செட் இருக்கும், ஒரு கர்வ்ஸ் கொடுத்துருப்போம் மேலே. அதே மாதிரி அதில் ஒரு சின்ன எட்ஜில் வந்து ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்போம் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 8 டிகிரி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். வெளியே 38 இருக்குன்னா நீங்கள் 30 தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபால் சீலிங் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு பிளைன் ஃபால் சீலிங்லேயே வந்து அது கிடச்சிரும். மெயின்டைன் பண்ணலாம். சூப்பர். அப்படியே வந்து பாத்ரூமில் டோரு. எனக்கு பாத்ரூமில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனியாக கொடுத்துருந்தீங்க. ஆமாம் சார். மொத்த வீட்டில் எனக்கு சிவில் ஒர்க்கில் ரொம்ப பிடிச்ச இடமே இந்த வெட் ஏரியாவும் ட்ரை ஏரியாவும். இது ரெகுலராக எல்லாரும் பண்ணுறது தான். பட் அதில் நீங்கள் அந்த தண்ணி போகிற இடமும் தெரியாமல் இந்த டைலோட மேட்ச் பண்ணிருக்கீங்க. இது டைலா உட்டா? இது டைல் தான். டைலில் வந்து இந்த கிரீட்டிங்ஸில் வந்து இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்விசிபிள் கிரீட்டிங் சொல்லலாம். இன்விசிபிள் கிரீட்டிங்ஸ். ஆமாம். கிரீட்டிங்ஸ்னால் தண்ணி போகிற இடம். ஓகே, அதில் வந்து நம்ம கிரீட்டிங்ஸ் வச்சு இந்த டைலே வந்து கட் பண்ணி உள்ள பீஸ் மாதிரி கொடுத்துருவோம். இதுதான் அந்த இடம் இல்லையா? ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து பாருங்களேன், இன்னைக்கு இது வந்து புதுசாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் வர தொடங்கிடுச்சு இல்லைங்களா சார்? ஆமாம், இது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ வீடு கட்டுறவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு புதுசாக இந்த மாதிரி கேட்குறாங்க. சூப்பர். இல்லை, காக்ரோச்சஸ் வந்து உள்ள வராது. ஓகே, அந்த நார்மல் கிரீட்டிங்ஸ் போட்டோம் அப்படின்னா அதில் காக்ரோச் ட்ராப்போட இருக்கும். ஓகே, பட் ஸ்டில் வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இது இருக்காது, வாய்ப்பு. ஆமாம், சூப்பர். இது வந்து ஒரு புதுசு. அதனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து மதன் சார்ட்ட கேட்டு பாத்ரூம்ல வந்து இதை கேட்டுக்கிட்டோம். சார், நம்ம இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். அதாவது பூஜை ரூம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி போயிட்டோம். பெட்ரூமை பார்க்கணுங்கிறதுக்காக. பூஜை ரூமுக்கு எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க? இது வந்து ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ் மாதிரி. அடுப்படிக்கு விட முக்கியம் இதுதான். ஆமாம், எல்லாமே. ஆமாம். திறந்து பார்க்கலாங்களா? கண்டிப்பாக சார். வாவ், திருப்பதி கோயிலுக்கு ஃபுல்லாக போனால் எப்படி ஒரு ஃபீல் வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுவோம் சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் சார். ஓகே, வேற லெவல். அந்த இது இதில் ஆம்பியன்ஸு எப்படி இவ்வளோ ஸ்பேசிஸாக ஏன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் இந்த டோர் வந்து அவுட்ரு ஓப்பனிங் கொடுத்துருப்போம். ஓகே. உள்ள இன்னர் ஓப்பனிங் கொடுத்தோம்னா நம்ம உள்ளே நிற்க முடியாது, கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். அதனால இந்த நிலையை திருப்பி வச்சு டோர் அவுட் ஓப்பனிங் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஒரு 8 அடிக்கு ஒரு 5 அடி, 8க்கு 5. தாராளமாக ஒரு 5 பேர் 6 பேர் நிற்கலாம் உள்ள. நின்று ப்ரே பண்ணலாம், இன்னும் இது பண்ணலாம். அதுலேயும் இன்டீரியரை வந்து ஒயிட் தீமில் கொடுத்து ஆமாம் ரேட்டன் சொல்லுவோம். இதுவுமே வந்து கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ரேட்டன் தீம் வேணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு மினிமல் டீட்டெயில் தான். ஓகே, அந்த மினிமல் டீட்டெயிலில் வந்து அந்த ஒரு ரிச்னஸ் தெரியும். ஃபால் சீலிங் உண்மையாலுமே சொல்கிறேன், இது வேற லெவலு. ஃபால் சீலிங் வந்து இப்போ ஒரு சேனலியர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெடிஷ்னலாக சேனலியர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மாடர்னாக தான் இப்போ கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு சேனலியர் வாங்கினீங்கன்னா ஒரு 15-20 வரும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதில் நம்ம எப்படி பண்ணலாம்? சேனலியர் இல்லாமல் ஃபால் சீலிங்லேயே வந்து நம்ம வந்து ஒரு கேர்வ்டு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். அந்த கேர்வ்டு ஸ்ட்ரக்சர் தான் பாருங்களேன், உள்ளே வந்து பாருங்களேன். கொஞ்சம் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியும், இந்த கிளாஸில் தெரியும், தெரியுது. இருந்தாலும் அப்படி உள்ளே எடுத்துட்டு. ஓகே, சூப்பர். சரி, க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் இந்த இடத்த பார்க்குறதுக்கு இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு வால்.
ஓகே. சின்ன சின்ன பெல்ஸ் இருந்தாலும் சுற்றியுமே வந்து எல்லா விதமான இது என்ன தீமில் பண்ணியிருக்கீங்க, இது என்னென்ன சாமியில் இங்கே வச்சுருக்கோம்? இதில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி நிறைய இருக்கும். இது ஒரு தீம் ஆக்சுவலாக. ஓகே. தீம் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் சாமி வரணுன்றது ஒரு இது இருக்குது, ஒரு ஐதீகம். ஓகே. அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் பெல்ஸ், இந்த பெல் வந்து கிளைண்ட் கண்டிப்பாக வேணும்னு கேட்டாங்க. ஓகே. இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் ஹேண்டில்ஸ், பிராஸ் ஹேண்டில் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ். ஆமாம், ஃப்ளூட் கிளாஸ். உள்ள தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். லைட்டு நம்ம போடும்போது இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கிளாசிக் லுக் இருக்கும். கரெக்ட். நம்ம நார்மல் கிளாஸ் போட்டிருந்தோம்னா ஒரு சிம்பிளாக இருக்கும். பட் ஃப்ளூட்டடுங்கிறப்போ அது மங்களா, அது பார்க்குறப்பையும் அந்த ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. எலிவேட் பண்ணி ஒரு உள்ள இருக்கிற விஷயத்தை காட்டாமல் காட்டுறது தானே அழகு. கண்டிப்பாக. வாவ், நீங்கள் சொல்லும் போது அப்படி இங்கேருந்து பார்க்குறப்ப அப்படி பிரம்மாண்டமாக நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பூலை வாட்ச் பண்ணலாம். சார், இந்த வீட்டோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாமா, இல்லை மோஸ்ட் லக்ஸரியான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாமா? இது மோஸ்ட் மினிமல் லக்ஸரின்னு சொல்லலாம். மினிமல் லக்ஸரி. எதனால அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இப்போ நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்தும் பூல் அக்சஸ் ஆகும், ஓகே, டைனிங்லேருந்தும் அக்சஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பூல் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டிங் அ பூல் வந்து நிறையா கிளைண்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மெயின்டைன் பண்ணுறதும் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து நம்ம என்ன சைஸ் பூல் போகிறோம், ஓகே, அது என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம், ப்ராப்பரான ஃபில்டர் மெக்கானிசம், அந்த பொசிஷனிங்லாம் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட், அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மினிமல் மெயின்டெனன்ஸில் நம்ம வந்து பூலை அழகாக வச்சுக்கலாம். இது என்ன சைஸ் பூல்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 அடி நீளம். ஓகே. அகலம் வந்து 13 அடி அகலம். 25க்கு 13. ஆமாம். நீங்கள் லேப்பே பண்ணலாம், டைவ் பண்ணி லேப் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு. ஆமாம், இந்த லெவல் கொடுத்துருக்கோம். இந்த 26 அடி இருந்தால் தான் நீங்கள் டைவ் பண்ணி உள்ளே வர முடியும். ஒரு 2-3 ஸ்விம்மிங் பண்ணி வர முடியும். ஆமாம், அந்த ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பூலில் வந்து நார்மலாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு எஸ்எஸ்ல வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும் பூலில் இறங்குறதுக்கு. புரியுது. அது நாங்கள் பண்ணலை. ஓகே. அது கொஞ்சம் சீப் லுக் கொடுக்கும். புரியுது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பூல்லேருந்து ஸ்டேர் கேஸை வந்து வெளியே இழுத்துருப்போம். ஓகே 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 புரியுது. நம்ம ஈவினிங் டைமில் அட்லீஸ்ட் பூலை யூஸ் பண்ணலாம் கூட, நம்ம அங்கே உட்காந்துட்டு காலை நம்ம அந்த பூலில் வச்சுக்கோங்களேன், ஃபீலாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். ஃபவுண்டேஷன் பண்ணும் போதே இது ரெடி பண்ணிட்டே நான் கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. நிறைய காஸ்ட் சேவ் ஆகும், லேபர் சேவ் ஆகும். ஓகே. இதில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். சிக்கால 109 அப்படின்னு ஒரு கிரேட் இருக்குது. ஓகே. அது ரப்பர் மாதிரி ஆயிரும். ஓகே. அதை பண்ணி அதுக்கு மேலே தான் டைல்ஸ் ஒட்டிருக்கோம். ஆமாம், உள்ளேயும் பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கோம், வெளியிலையும் பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் போர்சிலின் டைல் ஒட்டியிருக்கோம். அதில் தண்ணி லீக் ஆகாது உங்களுக்கு, சுத்தமாக அந்த லீக்கேஜ் இருக்கு. ஆமாம். இது வந்து எபாக்சி கிரவுட்டிங் ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கும். ஏன் வந்து 6 to 7 இயர்ஸ் பூலில் மட்டும் இருக்குன்னா, நம்ம குளோரின் ஆட் பண்ணுவோம். ஓகே. அதனால் ஒரு 6 to 7 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் வரும். ஓகே. இதே இது நம்ம பாத்ரூமில் அப்படி கிடையாது. அது லைஃப் 15 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஓகே. பூலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 7 இயர்ஸ் நமக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ணுற மாதிரி வரும், இந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி. இதுக்கு வந்து இன்க்ளூடிங் மோட்டரோட சேர்த்து தான் நீங்கள் வந்து 10 lakhs சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே சேர்த்து பண்ணனால அந்த காஸ்ட்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. தனியாக ஒரு இடத்துல போய் நம்ம பூல்காண்டி பண்ண போகும்போது அங்கே காஸ்ட் வந்து கூட வந்துடும். கேட்டுக்க, இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இது நாங்கள் பூலில் வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கோம். சார், நாங்கள் இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த சிவில் ஒர்க்கோட சேர்த்து இந்த பர்கோலா, ஏன்னா இதை வந்து கன்ஃபார்மாக தனியாக இதோட சேர்த்து தான் நீங்கள் 1.7க்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. இதில் என்னன்னா, பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஓகே. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது மேலே. ஓகே. ஒரு ப்ரைவசி வேணும்னு சொன்னாங்க கிளைண்ட்டு. ஓகே. இந்த ப்ரைவசி நம்ம கொண்டு வரணும். அட் த சேம் டைம் பின்னாடி வந்து ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. ஓகே. சூப்பராக இருக்கும் அந்த வியூ. ஓகே. அதையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். மழை பெஞ்சால் சுற்றியும் தண்ணி வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பர்கோலா டிசைன் பண்ணோம். சூப்பர். இது வந்து டிசைனே கொஞ்சம் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் பண்ணி, வெளியே இருந்து எது பார்த்தாலும் உள்ள தெரியாது. மேலே வந்து ஒன் சைடு ஃப்ராஸ்டட் பண்ணி நம்ம டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம் மேலே. ஓ, மேலே டஃபன் கிளாஸ். இது ஷீட் கிடையாது. ஷீட் டஃபன் கிளாஸ் அது. ஓகே ஓகே. டஃபன் கிளாஸில் வந்து மழை பெஞ்சுன்னா சத்தம் கேட்காது. ஓகே. நம்ம ஷீட் போட்டோம்னா டப்பன் சத்தம் கேட்கும், ரொம்ப டிஸ்டர்பிங். உள்ள இருக்க முடியாது, உட்கார முடியாது. இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சூப்பர் சார். மதன் சார், சொல்லுங்கள் சார். இந்த இடம் வந்து பியூரா வந்து அந்த வாவ் தான். ஆமாம்.
வாவ்ல ஸ்டேர்கேஸை பற்றி சொல்லணும்னா இது ஸ்டீல் போடாமல் அது எஸ்எஸ் மாதிரி போகாமல் நீங்கள் எம்எஸ்ல போனதுக்கான ரீசன் என்ன? ஆமாம், முதல்ல வந்து கிளாஸ் எல்லாம் போடணும்னு நிறைய பிளான் பண்ணோம். ஓகே சார். ஆனால் அந்த கிளாஸ் போட போகும்போது அந்த ஃபீல் கிடைக்கல அப்படின்னு அந்த கிளைண்ட் ஃபீல் பண்ணாங்க. சரிங்க சார், நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்டபோது அவன் இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். ஒரு கேஃபேல பார்த்துருப்பார் போல். ஓகே. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகிட்டாரு. ஸோ அதை கேட்டவுடனே நம்ம கஸ்டமைஸாக நம்ம டீம் வச்சு இது தனியாக கிராஃப்ட் பண்ணி இதில் வந்து மேலே டீ கூடு கொடுத்துருக்கோம். ஸோ உண்மையாலுமே வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு வீடுமே ஒரு அனுபவம் தான். உங்களுக்கும் சரி, நாங்கள் பார்க்குறப்போ சரி. பட் இதில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் கிளாஸு ப்ரீமியம் சொல்லி நின்று இருக்கிறப்போ அது வேண்டாம், எஸ்எஸ் ரொம்ப ப்ரீமியம் அதுவும் வேண்டாம், பட் எம்எஸ்ல இப்படி கொண்டு வந்தால் பண்ண முடியும். கிளாஸை விட அது காஸ்ட் கம்மியாக தான், காஸ்ட் கம்மியாக. அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, பட் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு தயக்கம் இல்லையா? நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தானே, ஒரு 8 இயர்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு என்ன காஸ்ட் வரும், இதில் நம்ம கையை விட்டு போகுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணுறோம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு கிளாஸ் கொடுத்துருக்கோம். 14 feet ஹைட் அது. எஸ் சார். இது வந்து கர்டன் வால் அப்படின்னு ஒரு அலுமினியம் மெக்கானிசம். ஓகே சார். இது நார்மல் விண்டோ கிடையாது. நார்மல் விண்டோவில் வந்து இந்த ஹைட்டுக்கெலாம் நீங்கள் பண்ண முடியாது. வுட்லேயுமே இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து கர்டன் வால். ஓகே. கர்டன் வால்னா இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 5 inch கணத்தில் இருக்கும், தூக்க முடியாது. ஓகே. இந்த சேனலில் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டஃபன் கிளாஸ் கொடுத்து கிளேசிங் கிளிப் வரும். ஸோ இது வந்து அகெயின் இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. இந்த இதுவுமே அதாவது ஹைட்டு வந்து அபவ் 2 meters மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஓகே கர்டன் வால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். புரியுது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா விண்டு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த கிளாஸுக்கு எதுவும் டேமேஜும் ஆகாது. ஓகே. இது ரொம்ப முக்கியம். இது பேர் வந்து என்ன சொல்றீங்க? கர்டன் வால். கர்டன் வால். இந்த ப்ரொஃபைல் பேர் சார்? இது அலுமினியம் தான். கர்டன் வால் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ். சூப்பர். இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஒரு எஜுகேஷன் ஸ்லாட் தான். இது சின்ன சின்னதாக. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர் சார். இதுவும் கீழே இருக்கிற மாதிரியே ஒரு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு டிவி கேபினட். ஓகே. அது இல்லாமல் அப்படியே ஒரு பெட்ரூம். ஆமாம். இந்த பெட்ரூம்க்கு என்ன பண்ணியிருக்கோம் சார் ஸ்பெஷலாக? இந்த பெட்ரூமில் வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அகெயின் வந்து இது ஒரு வார்ட்ரூப். ஓகே. ஸோ இந்த வார்ட்ரூப் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வார்ட்ரூப் மட்டும் இந்த ரூமில் மட்டும் நம்ம எம்டிஎஃப்ல பண்ணியிருக்கோம். ஓகே. நான் ஏன் இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் எம்டிஎஃப்ல பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து எல்லா பேனல்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எட்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால எம்டிஎஃப்ல இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி சாதா பிளைவுட்ல பண்ணாலும். ஆமாம், ஒரு ரூமுக்கு மட்டும் நம்ம எம்டிஎஃப்ல பண்ணியிருக்கோம். ஓகே. பேலன்ஸ் எல்லாமே பிளை, சுற்றியுமே எட்ஜ் பேண்ட் தான். இது எல்லா பீஸுமே எட்ஜ் பேண்ட் ஆகும். உள்ள என்ன ஐட்டம் இருக்குன்னு தெரிய போகிறது இல்லை. இல்லை, இது வந்து உங்களுக்கு டியூரபிளாகவும் இருக்கும். காஸ்ட் வந்து கம்மி தான். ஓகே. உங்களுக்கு புரியுது. எல்லா தண்ணி இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே தண்ணி பெருசாக படாது. புரியுது. இது ஃபேக்ட்ரி ஃபினிஷில் மட்டும்தான் இது நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். புரியுது. எம்டிஎஃப்ல மேனுவல் ஒர்க்கில் வந்து நீங்கள் எம்டிஎஃப் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அது வந்து நிறைய டேமேஜஸ் வந்துடும். கீழே கொடுத்துருக்கும் பார்த்தீங்க ஸ்கட்டிங். ஆமாங்க. இந்த ஸ்கட்டிங் கூட 4 பக்கமும் எட்ஜ் பேண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. அதுவும் எம்டிஎஃப்ல தான் பண்ணியிருக்கோம். அதுவும் எம்டிஎஃப் தான். ஓகே. இந்த பெட்ரூம் மட்டும் எம்டிஎஃப் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. பட் இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது பிளையான்னு கேட்பாங்க. ஓகே. நான் உங்கள்கிட்ட பிளை கூட சொல்லியிருக்கலாம். நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண தேவையில்லை. எம்டிஎஃப்ல பண்ணாலும் பண்ணலாம். இது 15 years லைஃப் நல்லாவே வரும். தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா அது பார் லைஃப் நல்லா இருக்கும். இது எம்டிஎஃப் தானே சார்? இது மட்டும் பிளைல பண்ணிடலாம். ஏன்னா கீழே நம்ம கிச்சனில் தீமை வந்து நீங்கள் கொண்டு வந்ததுனால ஓகே இது மட்டும் பிளை. ஓகே. பிளைவுட். பட் ஆனால் அதோட ஃபீல் தெரியத்தான் செய்யுது சார். அந்த திக்னஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இல்லை உங்களுக்கு? அந்த எம்டிஎஃப்க்கும் அதுக்கும் நான் உங்களுக்கு சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு வந்து இது பிளைன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. புரியுது. அதுவும் பிளை. பட் நான் அதுக்காண்டி எம்டிஎஃப் ரொம்ப ப்ரொமோட் பண்ணல. புரியுது. பட் ஒரு இடத்துல காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். பிளைவுட்ல பண்ணலாம், கொஞ்சம் எம்டிஎஃப்ல பண்ணலாம். எம்டிஎஃப்ல பண்ணலாம். கிச்சன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிடபிள்யூபியில் தான் பண்ணணும். அப்படியே சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது நம்ம பண்ணணும் தானே? இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து கிளைண்ட் கேட்டாங்க, ஒரு சின்ன சார்கோல் ஒர்க் கொடுத்து ஒரு சின்ன மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ சார்கோல் யூனிட் வச்சாலே அந்த ஃபீல் வந்து நல்லா ஆமாம் நல்ல அது வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்காம அங்கங்கே ஹைலைட் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். இதுவுமே நம்ம ஹேண்ட்மேட் தான். இது வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணலை. இது நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகே. எட்ஜ் பேண்டிங் போல. ஆமாம், ஹேண்டில் எட்ஜ் பேண்டிங் பண்ணியிருக்கோம்.
பட் நாட் பேட், நல்லாவே ஃபினிஷ். ஆமாம், இது இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியாது. பட் ஆனால் மிஷினில் பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அதில் போடுற க்ளூவே வேறு. நம்ம ஹேண்டில் போகும்போது ப்ரோபான் போடுவோம். ஸோ அதில் மிஷினில் போடுறது வந்து நம்ம பர் க்ளூன்னு சொல்லுவாங்க, EVA க்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ளூ. அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எட்ஜ் பேண்டை பிக்க முடியாது. இது வந்து நம்மளோட ரெகுலர் க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், சூப்பர். ஓகே சார், இதை ஓப்பன் பண்ணலாமா? இந்த கர்ட்டனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஆமாம். ஓ, கர்ட்டனு உள்ளே வந்து ஷேர் கொடுத்துருக்கோம். வா, இது ஒரு ஹை சீலிங் பால்கனி. ஓகே. இது எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். இது வந்து எம்எஸ்ல பண்ணியிருக்கோம், சேஃப்டி காண்டி. ஓகே. வெளியே திறக்கலாம். திறந்து நம்ம உள்ளே போயிடலாம். இது ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். ஓ, டஃப் அண்ட் கிளாஸ் டோர். இது வெளியே உள்ள வந்து கிரில்லு, வெளியே கிளாஸ். ஏன் கிளாஸ்? இந்த காம்பினேஷனே எனக்கு ரொம்ப இதா இருக்கே சார். சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இல்லை, எதுக்குன்னா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி இறசல் அடிச்சு உள்ள வரக்கூடாதுக்காண்டி தான் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஓ, இது வந்து காம்பினேஷன் தான், பக்கா காம்பினேஷன். பக்கா காம்பினேஷன் தான். ஆனால் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸே தெரியாது உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. இது நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது நிறைய பேர் வந்து முட்டிட்டாங்க, அதனால எக்ஸ் ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கோம். ஓகே. தண்ணி பட்டு இந்த எம்எஸ் வீணாயிடக்கூடாது. வீணாகாது. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹை சீலிங் கொடுத்தனால இந்த இடத்துல மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹை சீலிங் போக உங்களுக்கு சார் அடிச்சு தண்ணி உள்ளே வந்துடும். அதனால நம்ம கீழே நம்ம அந்த கிளாஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ள தண்ணி இங்கேருந்து வெளியே போகிற டைம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இங்கே கிளாஸ் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் பட்டு துரு ஏறிடும். டக்குன்னு அது வந்து இதாகும். துருன்றதை விட உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஃபர்னிச்சர்ஸில் டேமேஜ் ஆயிரும்ல. புரியுது. இது பண்ணால் தண்ணி 100% லீக்கே ஆகாது. ஓகே. ஒரு பாத்ரூமுக்கு நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து எபாக்சி தான் பண்ணுறோம். சூப்பர். இது வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன், சிக்னேச்சர். இந்த இது வந்து கன்ஃபார்ம். இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், இதெல்லாம் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அதில் ஒன்று இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஓகே. இது வந்து மாற்றவே மாட்டோம். அது சூப்பர் சார். அதான் சார், சொல்லுங்க சார். உள்ளதான் வெள்ளைன்னு வச்சிருந்தீங்கன்னாலும் வெளியும் அதே மாதிரி வெள்ளையா வச்சிருக்கீங்க. இது எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கும் அந்த எபாக்சி கிரவுட்டிங் தான் பண்ணிருக்கோமா? இதுக்கு வந்து எபாக்சி கிரவுட்டிங்க்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் கிரவுட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் கிரவுட். ஆமாம். இப்போ ஏன் இங்கே எபாக்சி யூஸ் பண்ணால் ஒரு ரீசன் இருக்குது. இது வந்து 1:1 டைல். ஓகே. ஸோ இந்த 1:1 டைல்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 சதுரடி இருக்குது. புரியுது. டைலோடைய காஸ்ட்டை விட எபாக்சி ஓடி லட்சக்கணக்கில் வந்துடும். ஓகே. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் கிரவுட் அப்படின்னு இருக்குது. அது வந்து எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம். லாட்டிக் ரேட்டில் வருது. ஓகே. அந்த கிரவுட் தான் நம்ம அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து ஃபேண்டசி. அங்கே வந்து ரெகுலராக நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க. அந்த இடத்த வந்து பயன்பாடு அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எபாக்சி கொடுக்கணும். பட் இதுக்கு வந்து எபாக்சி கொடுக்க வேண்டாம். இதுக்கு ஸ்டாண்டர்ட். இதுக்கு எபாக்சியும் கொடுக்கலாம். பட் வந்து இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும் அந்த டைல். இது அவுட்டோருன்னு, அதாவது மேலே இருக்கிற பெரிய ஏரியாவுக்கு வந்து நீங்கள் எபாக்சி போக வேண்டாம். ஆமாம், தேவையில்லை. பெரிய சைஸ் டைல்னால் போகலாம். அதுவும் வந்து தேவை இருந்தா போகலாம். எக்ஸ்ட்ரா ரொம்ப இதில் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் கீழே இருக்கும் போது கூலிங்காக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க சார். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இந்த டைல் இது கஜாரியில் வருது. ஓகே. இந்த டைல் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இது போடுறதுனால என்ன அப்படின்னா அந்த ஒயிட் சர்ஃபேஸ் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் மேலே. ஓகே. சூப்பர். அது ஒரு ஆமாம். இது ஓகே. இதுக்கு மேலே இது வந்து ஒரு ஜிம் ரூம். இனி வரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சூப்பர். இது ஆல்மோஸ்ட் இது முடிச்சோன்னு வீடு ஓப்பன் பண்ணோன்னு இதை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சூப்பர் சார். பெரும்பாலும் எங்களுக்கு வீடுகளில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து இந்த ஸ்டேர் தான், அவுட்டோர் ஸ்டேர் தான். ஆமாம். இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் காமிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இது அப்படியே நம்ம தள்ளி வேணும்னா வந்து க்ளோஸ் பண்ணி இங்கே லாக் போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடமே நமக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடையில இருக்கிற டிஸ்டர்பன்ஸை உடனே இது நம்ம என்னைக்காவது நம்ம மேலே போகிறோம். புரியுது சார். மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் போகிறோம். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் பந்தல் போட்டவுன்னு சொல்லப்போ நான் இதுதான். ஆமாம். இது வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பெரிய காஸ்ட்டே கிடையாது. புரியுது சார். இது ஒரு பீஸ் வந்து 100 ரூபா வரும். ஓகே. அதிகபட்சம் நமக்கு ஒரு 2000 3000 செலவாகும். இது கண்டிப்பாக செய்யணும். இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உடச்சி இதை உள்ளே வச்சு அப்போ திருப்பி நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். அங்கே பேட்ச் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஓகே. இது எல்லாமே வந்து அனுபவத்தில் வர்றது தான். ஆமாம். அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சூப்பர் சார். மதன் சார்,
ஆக்சுவலாக எலிவேஷனை முடிச்சுட்டு தான் உள்ளே போயிருக்கணும். நம்ம அப்படியே மாற்றி எலிவேஷனை வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இது என்ன ஆர்ச் எதுக்காக பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் அந்த பர்கோலா அந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இது வந்து சாஃப்ட் சீலிங். சாஃப்ட் சீலிங். ஆமாம். ஒவ்வொரு இன்டீரியரும் ஒவ்வொரு பில்டரும் ஒவ்வொரு மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒவ்வொருத்தரையும் நான் படிக்கிறக்கே எனக்கு இது வந்து சாஃப்ட் ஃபிட் சீலிங். இது சார் இது வந்து சும்மா ஒரு டிசைனுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஓகே. டிசைன் பண்ணி பீம் மாதிரி கொடுத்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். சூப்பர். இந்த பீம் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்ட் லுக் வந்தனால இது நம்ம பண்ணி. ஓகே. பட் கேட் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி. ஆமாம், கேட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன். ஓகே. நம்ம வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டே நம்ம ஆப்ரேட் பண்ணாலே கதவு திறந்துடும். ஓகே. அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி இல்லை ஒரு கேட்டும் ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்கோம் அதில். ஓகே. விக்கெட் கேட் வந்து மேனுவல். விக்கெட் கேட் வந்து மேனுவல் திறந்துக்கலாம். அது மட்டும் ஆட்டோமேஷன் வந்துடும். ஓகே, சூப்பர். 2 கார் நல்லா நிப்பாட்டிக்கலாம் அதில். ஓகே. எலிவேஷன் டோட்டலாகவே வந்து ஒரு இது வந்து ஒரு 65 அடி அகலம். 65 அடி அகலம். பட் அந்த 65 அடி அகலத்தையும் சிம்பிளாக காம்பேக்டாக வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான செலவு வெளியே பண்ணலை. ஆமாம். இதில் வந்து நம்ம சிவில் ஒர்க்கில் என்னென்ன பண்ண முடியுமோ ஓகே அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அது போக டெக்ஸ்சரு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேட்டில் வந்து HPL ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கலரும் நம்ம விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் தீமில் இருக்கும். அது ஆக்சுவலாக UPVC தான். ஓகே. UPVCயில் ஒரு உட்டன் தீம் ப்ளஸ் வந்து அந்த சாஃப்ட் சீலிங் மூணுமே ஒரே கலரில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த தீம் ஒட்டுமொத்தமாக கீழே இருக்கிற இந்த டைல் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். ஆமாம். அதாவது இது வந்து பிளான்ட் உடன் பிளான்ட் டைல். அதுவும் வந்து பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம். படிக்கட்டு எல்லாத்துக்கும் அந்த ஒரு தீமை வந்து ஓவராலாக வந்து அந்த உடன் தீமில் வந்து 3 கலர் தான் இருக்கும். ஒயிட் இருக்கும், அந்த உடன் கலர், கிரே கலர், அப்புறம் ஒரு கிரே இருக்கும். அவ்வளோதான். சூப்பர் சார். நைட் வந்து பார்க்கும்போது இந்த லைட்டிங்கோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. நைட் டைமில் மதன் சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் மதன் சார். நிறைய விஷயத்தை, அதாவது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணுங்கிற விஷயத்த ஒரு ஐ ஓப்பன் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பொதுவே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு புது இன்டீரியர் ஆர்கிடெக்ட் இல்லை பில்டர் யார்கிட்டயும் இருந்தாலும் கேட்குறது ஐடியா. அந்த ஐடியாவை நீங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்கள் 8 வருஷத்தோட அனுபவத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மதன் சாரோட கான்டாக்ட் நம்பரை வந்து கீழே கொடுத்துருக்கேன். மதன் சாரை நீங்கள் எப்போ வேணாலும் மதுரையில் இருந்தாலும் கூப்பிடலாம், தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊருனாலும் கூப்பிடுங்க, ஐடியா கேளுங்க, கன்ஃபார்மாக அவர் கைட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் மதன் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லிக்கிங்க சார். சார் நம்ம வந்து டிசைன் கன்சல்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். உங்களுக்கு டிசைன் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எக்ஸிக்யூஷன் வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு டீம் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொண்டு வரணும். புரியுது. ஸோ அந்த ரேடியஸ் நமக்கு மதுரையை சுற்றி எங்கே வருதோ அதை நம்ம எக்ஸிக்யூஷனோட பண்ணுறோம். ஸோ இதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பில்டராக நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டோன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நான் திருநெல்வேலிருந்து கூப்பிட்றேன், பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிட்றேன், சென்னையிலேருந்து கூப்பிட்றேன்பாங்க. பட் அந்த ஒரு சுச்சுவேஷன் சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி எந்த ஊர்ந்து வேணாலும் கூப்பிடுங்க, டிசைன் பண்ணுவாங்க. பட் எக்ஸிக்யூஷன் சப்போர்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து மதுரையை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். திருநெல்வேலியில் நீங்கள் கூப்பிடலாம், கண்டிப்பாக பண்ணிடுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். சார் ஒரு ஃபினிஷ்டு சைட்டை பார்த்தோம். அது 2 நாள் குடி வர்றது. இது இன்னும் 1.5 வருஷம் ஆகும் போல இருக்கு. இது இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்கிறீங்களே? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எங்கள் vlogக்காக நான் இந்த இடத்த பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு மதன் சாரோடதுன்னு தெரிஞ்சா தானே மதன் சார் ஒரு வீடு பண்ணியிருக்காரா இல்லை இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்கிற ஒரு அதோட நண்பகத்தன்மைக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க அதில் டாட்டா யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சைட்டுக்கு இந்த சைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த சைட்டில் வந்து நம்ம ஃபுல்லாமே வைசாக் யூஸ் பண்ணுறோம். ஆமா. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? இது வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 சென்ட் இடம். ஓகே. 16 சென்ட். ஹார்ட் ஆஃப் தி சிட்டி இல்ல, மதுரையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. லொகேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன், அடுத்த வருஷம் முடிச்சிட்டு vlog பண்ணும்போது சொல்லிடுறேன். கரெக்ட்டா சார்? ஆமா 16 சென்ட் இடம். இப்போ வந்து நம்ம பில்ட் அப் ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். இந்த வீட்லயும் பூல் வருது பார்த்தேன். அந்த இடம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பூல் வந்து பெட்ரூம்ல இருந்தும் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே. ஹால்ல இருந்தும் ஆக்சஸ். கம்ப்ளீட்லி ஒரு பிரைவேட்.
கம்ப்ளீட்லி பிரைவேட் உள்ளேயே தான் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், இண்டோர் பூல். சூப்பர் சார். இந்த இதை முடிச்சுட்டு, ஏன்னா இப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் இது ஃபினிஷ் பண்ணாதான் இதோட ஷேப் வந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். பட் நாங்கள் உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறதுக்காக தான் இதை பார்க்கறதுக்காக வந்தோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சூன் அஸ் பாசிபிள் இந்த வீடும் வந்து நம்ம vlogல கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் சார். சார் இது இல்லாமல் வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு? இப்போ ஆன்கோயிங்காக நமக்கு ஒரு 2-3 இடத்துல போயிட்டுருக்கு சார். டிசைன் ப்ராசஸில் ஒரு 2-3 சைட் இருக்குது. சூப்பர் சார். எல்லாமே நியரஸ்ட் லொக்கேஷன் தான். மதுரையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். மதுரையை சுற்றி இருக்கிற 100 கிலோமீட்டர் சதுர வட்டாரத்தில் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.